ஹாய்டா, திஸ் ஃப்ரம் அம்மு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேடாம்மா, இன்றைக்கி நான் பார்க்க போகிறது வந்துட்டு ஜிக்கு கூடிய தி சீக்ரெட் லவ் வித் மை பிரதர் நல்லா இருக்கிறடா. அதோடைய ஸ்பெஷல் பார்ட்டை ஓகேவா? நம்ம ஃபஸ்ட் பார்ட்டில் எப்படி என் பண்ணியிருப்போம் அப்படின்னாக்கா, நம்ம டேவும் ஒயனும் மீட் பண்ணியிருப்பாங்க. நம்ம டேவோட அப்பா அம்மா வேறு வந்திருப்பாங்க. அதோட என் பண்ணியிருப்போம். அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க, ஏன்டா இதுக்காக எங்களை விட்டு 2 வருஷமாக ஹைடாக இருந்தால் சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறாங்க, அப்பா நீங்கள் என்ன எதனா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் பயப்பட மாட்டேப்பா. நீங்கள் ஒயன் எதனா பண்ணிவிடுவேன்னு சொல்லி சொன்னீங்களப்பா, அதனால அப்புறம் பயந்துட்டா சொல்கிறாங்க. டே ஒரு பேச்சுக்கு சொன்னடா, நான் அப்படியே பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போது காய் பார்க்குறாங்க, ஏன் அங்கிள் இப்போ பண்ண மாட்டீங்களா நீங்கள் ஒரு மாஃபியா வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. டே நான் ஒரு மாஃபியா தான்டா, வெளில தானே ஒரு மாஃபியா, வீட்டுக்குள்ளே ஒரு சாதாரணமான ஒரு பர்சன் தானே. நானும் ஒரு பையனுக்கு அப்பா, ஒரு பர்சனுக்கு ஒரு ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்டாக இருக்குது, அவ்வளோதானடா சொல்கிறாங்க. எனக்கு மட்டும் ஃபேமிலிலாம் இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போது நம்ம டே பார்க்குறீங்களப்பா, நீ கொஞ்சம் கோவமாக சொன்னீங்களா? எனக்கு நான் அந்த டைம்லேயும் கோவமாக தானே வந்துச்சு. ஏன்னா அதுக்காக நீ லவ் பண்ண போனால் என்ன பண்ணிவிடுவேன்னா, என்ன அப்பெல்லாம் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் ஒரு மேரட்டி தாண்டா பார்த்தேன். அப்போ நீ மறைச்சி ஓகே சொல்லணுன்னு நினச்சேன், ஆனால் நீ எங்களை விட்டு ஓடி போகும் நான் நினச்சி பார்க்கல அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, எனக்கு அது கொஞ்சம் பயந்துட்டப்பா சொல்கிறாங்க. இப்போ ஒயன்கிட்ட வரா, என்ன டே சொல்கிறாங்க உங்கள் அப்பா அப்படின்னா எனக்காக தான் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க, சாரி டே நான் அவசரப்பட்டு அடிச்சிட்டேன்னா என்ன அப்படி சொல்லிட்டு இப்போ ஒயன் வந்துட்டு டேவோட சிக்ஸை கை வைக்கிறா. இப்போ டே தான் வந்துட்டு இட்ஸ் ஓகே டி நீ தானே அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் டே சொல்ல. சரி, இப்போ ஒரு பசங்க பார்க்குறாங்க, அச்சோ கியூட்டு மாமா பாரு எவ்வளோ பாசமாக இருக்காங்க அப்படி சொல்ல. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க, யார் மாமா உனக்கு அப்படி சொல்கிறாங்க. அதான் டேங் மாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சனுக்கு கோவம் வருது, வேறு நம்ம ஜங்க் ஆகுது, அங்கே பாரு அவனுக்கு மாமாலாம் இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு பர்சன் பார்க்குறாங்க, ஏய் பாசிட்டிவ்க்கு பிறந்தவனே அப்படி சொல்கிறாங்க. என்னடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. காய அவன் ஜஸ்ட்டு மாமானு தானே சொன்னான், அதுக்கு எதுக்கூட உனக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படி சொல்கிறாங்க. அவனுக்கு நான் தான் மாமா சொல்கிறாங்க. ஆமாடா, எப்படி பார்த்தாலும் நீ மாமா தான்டா, ஏன்னா நீ வந்துட்டு எக்ஸ் மாமா அப்படி சொல்கிறாங்க. எக்ஸா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் பார்த்துட்டு இருக்காங்க. ஆமாம், நீ ஒயனுக்கு எக்ஸ்கஸ் பண்ணுதானே அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ காய் என்ன அப்படி சொல்லாதீங்க, ஜங்க் வந்துட்டு எனக்கு மட்டும் தான் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி ஜிம் தான் ஜங்க் போய்ட்டு அப்படி பிடிச்சிக்கிறாங்க ஹேண்டை. இப்போ ஜங்குக்கு அப்படியே ஹாப்பி ஆகிடுச்சு. நம்ம காய் பார்க்குறாங்க, இப்போ குழுக்குன்னு இருக்குமே அவனுக்கு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, நீங்கள் எனக்கு மட்டும் தான் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஆமாடா உனக்கு மட்டும் தான் ஹஸ்பண்டு, ஓகேவா நான் தான் ஒரு ஹஸ்பண்ட், மாமா எல்லாமே நான் தான், ஓகேவா நீ அவனால மாமான்னு சொல்லாத அப்படி சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி கூப்பிட்டோம் சொல்கிறாங்க, அது அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஒயன் டே சைடு பார்த்தா இப்போ நம்ம டே தான் வந்துட்டு ஒயன் வந்து கம்ஃபர்ட் பண்ணுறாங்க, ஒன்றும் ரெடி ஓகேவா சொல்கிறாங்க. இப்போது டேவோட அம்மா பார்க்குறாங்க, ஏன் பாட்டே சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஏன்டா நான் உனக்கு எல்லாத்தையும் சப்போர்ட்டாக தானே இருந்தேன், நீ என்ன ஹாஸ்பிட்டலும் உனக்கு நான் கூட சப்போர்ட்டாக தானே இருப்பேன், என்ன இவன் நீ வந்து மெடிக்கல் படிக்கிறேன்னு சொன்னப்போ இவர் வேணான்னு சொன்னார். நான் தானே பிளான் பண்ணி கொடுத்தேன், நீ கிராண்ட் வீட்டுக்கு போய்ட்டு 1 மந்த் ஸ்டே பண்ணு, அப்போ அவரே புரிஞ்சுப்பாரு, அதுக்கப்புறம் நான் ஓகே சொல்லுவார், நான் தானே உனக்கு ஐடியா கொடுத்தேன், அதுக்கப்புறம் நீ போயிட்டு போவா, நீ போய் ஸ்டே பண்ண, அப்புறம் அப்பா ஒத்துக்கிட்டார்ல, உனக்கு எல்லா விதத்துலையும் நான் வந்துட்டு சப்போர்ட்டாக தானே இருந்தேன், க்ரைம் பார்ட்னர் மாதிரி தானே இருந்தேன் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. அம்மா சாரிம்மா சொல்லிட்டு அவங்க கீழே இறங்குறாங்க. டே இறங்கிட்டு வந்து அவங்க அம்மா சிக்ஸ் கிஸ் பண்ணுறாங்க. மிஸ்யூம்மா சொல்கிறாங்க, நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, இவர் மேலே உனக்கு கோவம் இருந்தால் இவரோட வச்சுக்கொண்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை பேசியிருக்காங்க, எங்களாம் தேடணும் தெரியுமா ஒன்று அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அம்மா சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க, பாருடா இந்த 2 இயர்ஸ்லேயே இவரை பேசியே கொண்டுட்டாடா, அந்த மாஃபியா ஃபீல்டில் கூட எனக்கு இவ்வளோலாம் என்னை யாரும் இது பண்ணதே இல்லை, ஆனால் வீட்டில் இவன் என்னை எப்படிலாம் பேசுகிறா தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. உங்களால் தான் என் பையன் எங்கே போயிட்டான், உங்களால் தான் என் பையன் எங்கே போயிட்டான் சொல்லிட்டு பேசி கொண்டுட்டாடா அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ டே தான் வந்துட்டு சாரிம்மா சொல்கிறாங்க, ஏன்டா நானும் தாண்டா உனக்கு ரொம்ப மிஸ் பண்ணான்னு சொல்கிறாங்க. அப்பா அதை சொல்கிறாங்க, ஏன்டா ஒவ்வொன்றும் அடம் பிடிச்சிட்டு வாங்கிடும்ல, அப்படி இல்லை கொஞ்சம் பிடிவாதமாக இருந்தால் எப்படி இருந்தாலும் உனக்கு நான் ஓகே சொல்லிக்க போகிறேன், இதுக்கு என்னடா இதுக்காக அப்படி ஓடி போய் ஆயிட்டா சொல்கிறாங்க. அப்பா எனக்கு என்ன பண்ணுறது தெரியலப்பா, எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு, நீங்கள் எதனா உண்மை பண்ணிடுவீங்கன்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் நீங்கள் ரொம்ப கோவமாக இருப்பீங்கல்ல, அப்போ அந்த மாதிரி பண்ணிடுவீங்கன்னு பயம் வந்துருச்சுப்பா சொல்கிறாங்க. அப்போ அந்த டைம் கோவமாக தான் இருந்தாலும் அதுக்காக எதுவும் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் நான் அப்படி சொல்லிட்டு நம்ம டேவோட அப்பா சொல்கிறாங்க. இப்போ டே வந்து அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. சாரிப்பா உங்களை ஹர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டா, நாங்கள் 2 இயர்ஸாக தேடிட்டு தெரியுமா எங்கே போயிட்டு அவனுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன குழு கூட இல்லை அவனை பற்றி அப்படி சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கேட்டேன், யாருக்குமே தெரியலன்னு சொல்லிட்டாங்க தெரியுமா அப்படி சொல்லிட்டு டேவோட அப்பா சொல்கிறாங்க. ஐம் சாரிப்பா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறவங்க உண்மையாகவே ஒரு மாஃபியா தானா அப்படி சொல்லி பார்த்துருக்காங்க. ஏன்னா டேவோட அப்பா டேக்கிட்ட அவ்வளோ க்யூட் அப்படி ஒரு கெஞ்சி பேசிட்டு இருக்காரு. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க, பாரு மாஃபியா ஃபீல்டில் ஒரு நம்பர் 1 மாஃபியா தெரியுங்களா சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், ஆனால் அவரும் ஒரு ஆர்டினரி பர்சன் தானே, அவருக்கும் ஃபேமிலி குழந்தைங்கலாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், அதனால தான் ஓகேவா அப்படி சொல்கிறாங்க. ஓ அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம டேவை தான் நம்ம ஒயின்கிட்ட வராங்க. டேவோட அம்மா அங்கே பாருமா ஒயன் சொல்கிறாங்க. ஆன்ட்டி சொல்கிறாங்க, எனக்கு ப்ளஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. நல்லா இருக்க தங்கம் எவ்வளோ அழகாக இருக்க. டேயை சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, ஒயன் ஒரு நேம் மட்டும் தான் சொல்லியிருக்கா, நேரில் இப்போ தானே பார்க்குறேன், அழகாக இருக்கடா, உங்கள் 2 பேருக்கும் பொருத்தம் அப்படி இருக்கும்டா அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. அங்கே பாருமா உங்களோட பேரண்ட்ஸ் எங்கே சொல்கிறாங்க, நாங்கள் இங்கே இருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. திரும்பி பார்த்தா அங்கே 2 பர்சன் இருக்காங்க. ஒயனுக்கு என்ன நடக்குது அப்படி சொல்கிறாங்க. அம்மா அப்படி சொல்கிறாங்க. சொல்லிட்டு என்னடி நடக்குது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவோட அப்பா பார்க்குறாங்க. நீங்கள் தான் என்னோட சம்மந்தியாக சொல்கிறாங்க. சம்மந்தியாக இருந்துக்கு ஆமாம் உங்கள் பொண்ணு
எங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆக போகிறாங்கனாக்கா நீங்கள் எங்கள் சம்மந்தி தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போது ஜிம்மோட அப்பாவும் அம்மா வராங்க. இவங்க சொல்கிறாங்க, அம்மா நான் சொன்னேன் இன்னொரு பர்சன் லவ் பண்ணாங்க, சீட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க, ஆண்டி நான் சீட் பண்ணல சொல்கிறாங்க. இல்லை நாங்கள் இவ்வளோ நேரம் நடந்ததெல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கோம். ஓகேவா, நீங்கள் சீட்லாம் பண்ணல, எனக்கு புரியுது. என் பொண்ணு மேலே இங்கே அவ்வளோ பாசம் வச்சிருக்கீங்க. உங்கள் அப்பா அம்மா விட்டுட்டு போயிட்டு 2 இயர்ஸ் இங்கே புரிஞ்சுருந்தீங்களா சொல்கிறாங்க. ஆமா ஆண்டி, எனக்கு கொஞ்சம் பயம் இருந்துச்சு அப்பா மேலே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மோட அம்மா பார்க்குறாங்க, பரவாயில்ல நீ ஒரு நல்ல பர்சனாலிட்டி சூஸ் பண்ணியிருக்க அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜிம்மோட அம்மா தான், இங்கே பாருங்கள், நாங்கள் எதுவும் இருந்தாலும் மறைக்காமல் சொல்லணும் இல்லையா, என்னதான் இவங்க 2 பேர் லவ் பண்ணாலும் ஒயனுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு சொல்கிறாங்க. இவங்களும் பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க. இப்போது அதான் அவங்க ஆல்ரெடி மேரேஜ் ஆகிட்டு, ஜங்கு கூட தான் மேரேஜ் ஆனிச்சு. ஆனால் அவங்க 2 பேருக்கும் பிடிக்கல, ஒருத்தர் பிடிக்கல, அவங்க லைஃப்பில் ஸ்டார்ட் பண்ணவும் இல்லை. அவங்க 6 மந்த் ஒன்றா இருந்தாங்க, அதுக்கப்புறம் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் நடந்துச்சு அப்படி சொல்லிடுறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, என்னடி இதெல்லாம் சொல்கிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறது தெரியல டே, நீ எங்கேயோ போயிட்ட, அப்பா அம்மா மனசை கஷ்டப்படுத்த முடியல, என்னால் மேரேஜ் பிடிக்கலன்னு சொல்ல முடியலையா, அதனால தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் 6 மந்த் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு இறங்கி வராங்க, ஏய் சண்டைக்காரி அப்படி சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போது வயன் திரும்பி பார்க்குறா, என்னடா அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இவ்வளோ டேஸ் என்கிட்ட சண்டை போட்டியே, நான் எதனா பண்ண இன்டெரக்டாக திட்டிட்டு தானே இருப்பேன். ஒரு டைம் ஆகுது இந்த மாதிரி நான் மட்டும் கேட்டேன் தானே, நீ எதனால் வந்து எனக்கு என்ன பிடிக்காம போயிடுச்சு, ஏன் அவனால் மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு கேட்டேன். அப்போ சொல்லியிருக்கலாம்ல இந்த மாதிரி ஒரு பர்சன் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அந்த பர்சன் நேமும் சொல்லியிருக்கலாம்ல சொல்கிறாங்க. சொல்லி தானே சொல்லியிருப்பேன் டே யாருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே உனக்கு கசன் எனக்கு அப்புறம் தெரியும் அப்படி சொல்கிறாங்க. ஈவன் இவங்களோட நம்ம மேரேஜில் வந்துட்டு இவங்க கூட வரலையே அங்கிள் ஆண்டி கூட சொல்கிறாங்க. இல்லைம்மா அந்த டைம் நாங்கள் டேவை தேடி ஃபாரின் போயிருந்தோம் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ அவங்க கூட அம்மா பார்க்குறாங்க, பாருங்கள் இவங்களுக்கு நடந்து ஜஸ்ட் நார்மல் மேரேஜ் தான், ஆனால் அவங்களுக்குலாம் எதுவுமே நடக்கல ஓகே சொல்கிறாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் பார்த்தாலே தெரியல இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, அம்மாங்க பாருங்கள் எனக்கு என்னோட ஒயன் மேலே சரி எனக்கு ஜங்குக்கு மேலே நம்பிக்கை இருக்குது ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை, இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மேரேஜ் ஆனதோ இல்லை உங்கள் டிவோர்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது சொல்கிறாங்க. அவ்வளோதான், இப்போ உங்களுக்கு மேரேஜ் பண்ணிடலாமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா தான், நான் எனக்கு ஒரே பையன் எவ்வளோ நான் சேர்த்து வச்சிருக்கேன், எவ்வளோ ஆசை வச்சிருக்கேன், ஃபுல்லாக கிராண்டாக அந்த கொரியாவே பார்த்து அசந்து வரவுக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அப்பா பார்க்குறாங்க, இப்போ என் பையனுக்கு நடந்த மேரேஜ் மட்டும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு அவருக்கு ஒரு பாசிட்டிவ் ஆகிடுது. நானும் அப்படி தான் என் பையனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரே பையன் தான் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கடப்பா சொல்கிறாங்க. இவங்களாம் சிரிச்சிட்டு இருக்காங்க, என்னடா பேசுறீங்க சொல்லிட்டு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, பாருங்க அங்கிள் சொல்கிறாங்க, உங்கள் பாஸ்தெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், ஃபஸ்ட்டு உங்களுக்கு மேரேஜ் பண்ணி வைங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க, ஆமாம் ஃபஸ்ட் டைம் எனக்கு அரேஞ்ச் பண்ண மேரேஜ் ஒரு பிடிக்கல போல, அப்போ ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டேன்ல, இந்த டைமும் உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே பார்த்து பண்ணலாம் என்ன சொல்கிறாங்க. இப்போ டேவோட அப்பா பார்க்குறாங்க, ஆமாம் ஒரு 1 வீக் டைம் எடுத்துக்கலாம், ஏன்னா அப்போ தான் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ண முடியும் அப்படி சொல்கிறாங்க. கண்டிப்பாக அப்படி சொல்கிறாங்க. ஜிம்முக்கு செம ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம்மோட ஜங்கும் அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க, அப்போ டே உனக்கு ஃபைனல் மேரேஜ் ஆக போக சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க, இருந்தாலும் இவக்கிட்ட கொஞ்சம் சேஃபாக சொல்கிறாங்க. ஏன்டா அப்படி டே கேட்குறாங்க. இவருக்கல்ல இவ ஒரு ஃபீவர்னா கூட மெடிசன் எடுத்து தர மாட்டாடா, ஒரு கஞ்சி கூட வச்சு தர மாட்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படி சொல்லி டே கேட்குறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறாங்க, அது சாரி டே எனக்கு அவன் மேலே கொஞ்சம் கோவமா, அதனால் நான் வந்துட்டு அவனுக்கு எதுவும் பண்ணல சொல்கிறாங்க. எனக்கு ஃபீவர் அடிக்குதுடா, ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் டாக்டர் தானடா, ஒரு இன்ஜெக்ஷன் கூட கொடுக்கல தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க, ஆமாம் அது உண்மை தான் அப்படி சொல்கிறாங்க. டே பார்க்குறேன், என்ன ஒயின் இதெல்லாம், ஒரு டாக்டர் தான் இருந்துட்டு இவன் உன்னை இனிமேல் அந்த கூட நீ அதெல்லாம் அந்த மாதிரி யோசிக்கக்கூடாது, நம்ம கருமுடி யார் இருக்காங்கன்னு யோசிக்கூடாது, அவங்க பேஷண்ட்டாக தான் நமக்கு தெரியணுமே தவிர எனிமையாகவும் வேறு மாதிரிலாம் பார்க்கக்கூடாது புரியுதா சொல்கிறாங்க. சாரி டே சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ ஒயின் வந்து அப்படி ஷை ஆகிட்டு ஒரு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக பேசுகிறான். உனக்கு இப்போலாம் பேச தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் கேட்குறாங்க. இது வரைக்கும் நீ கோவப்பட்டு கத்தி தான் நான் பார்த்துருக்கேன், நீ வெக்கப்பட்டு இப்போ தான் பார்க்குறேன் அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறா, என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட நான் அப்படி தான் பேசுவோம் அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. ஆனால் என் ஜிமின் என்கிட்ட எப்போவுமே ஷையாக தான் பேசுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. ஜிமின் க்யூட்டாக ஷை ஆகுறாங்க. இன்னும் ஷை ஆகாது, எல்லாரும் ஒன்று பார்ப்பாங்க அப்படி சொல்லிட்டு ஜங்க் தான் ஜிமினோட பேசுறது அப்படியே ஹைட் பண்ணி வச்சுக்கிறாரு அவரோட செஸ்ட் கிட்ட. ஒரு மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ ஜங்கோட அம்மா பார்க்குறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா நீ என்ன தான் டிவோர்ஸ் பண்ணாலும் என் பையன் இங்கே பாரு உன் தம்பி எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், என் பையனுக்கு பர்ஃபெக்டாக இருப்பான் போல பர்ஃபெக்டாக இருக்கான் அவன் சொல்லிட்டு நம்ம ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க. ஃபைனலாக சரி ஓகே எப்படி பார்த்தா நம்ம எல்லாரும் ஒரே ஃபேமிலி ஆகிட்டோம், 1 வீக்கில் மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம்மில் அப்பா அம்மா பார்க்குறாங்க, ஆமாம் நாங்கள் மேரேஜ் பண்ணி வச்சுட்டே போகிறோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்கோட அம்மா தான் ஜங்குக்கு சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறாங்க, நான் அப்புறம் ஜிம்மில் அப்பா அம்மா ஒயன் எல்லாரும் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுவோம் ஓகேவா, ஏன்னா ஒயன் இப்போ நம்ம வீட்டு பொண்ணு ஆகிட்டா, நம்ம டே வீட்டுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் உங்கள் வீட்டில் ஸ்டே பண்ணுவோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறேன், என் வீட்டில் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, அச்சோ ஆண்டி என்ன இப்படி கேட்குறீங்க, நீங்களாம் நம்ம வீட்டில் தான் இருக்கணும், அக்காவோட மேரேஜ் நம்ம வீட்டில் தான் நடக்கணும், இங்கேருந்து மேரேஜ் பண்ணி அனுப்பி வைக்கணும் சொல்லி ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிற தங்க சொல்லிட்டு ஜங்கோட அம்மா சொல்கிறாங்க, வாங்க என்ன நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் அம்மாவுக்கு ஹாப்பியாக இருக்க போகலாமா சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. ஜங்கு பார்த்தா உண்மையே வந்துருக்காங்க காரில். இப்போ ஜிம்மின் பார்த்தா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, எனக்கு அகைன் மேரேஜ் நடக்க போகுது, அவள் லைஃப் வந்து ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்க போகுது அப்படி சொல்லிட்டு.
இப்போ காய் பார்க்குறாங்க, நீ ஏன்டா உம்முன்னு வந்துட்டு இருக்கா சொல்கிறாங்க. பார்த்தேன் ஜிம்மின்னு பாரு சொல்கிறாங்க. நீ தானே உன் ஜிம்மில் எது பண்ணாலும் கரெக்டாக இருக்கும்னு சொல்லுவா சொல்கிறாங்க. இல்லை என் வீட்டில் சொல்கிறாங்க, டேய் இதில் என்னடா இருக்குது, எனக்கு அப்புறம் மேரேஜ் பண்ணல, அப்புறம் அவங்க எங்கே ஸ்டே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, அங்கே பாருடா மேரேஜ் பண்ண போகிறாங்க, உங்கள் அப்பா அம்மா எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளோ லைஃபும் நல்லா இருக்கும்ல சொல்கிறாங்க. நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, ஆனால் அதுக்கேட்டு என் வீட்டில் ஸ்டே பண்ணணும் சொல்கிறாங்க. என் அம்மா வீடு சும்மா தானே இருக்க சொல்கிறாங்க. டேய் உன் அம்மா வீடு சும்மா இருக்குன்னா இங்கே உன் வீடு இப்போ நீவாக தானே வாங்கினீங்க அப்படி சொல்கிறாங்க. அது என் ஜிம்முக்கும் எனக்கும் சொல்கிறாங்க. டேய் 1 வீக் தானே, ஜஸ்ட் 1 வீக் தானே ஸ்டே பண்ண போகிறோம் சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன் 1 வீக் அப்புறம் போயிடுவீங்களா சொல்கிறாங்க. எப்பா சாமி நீயே சொன்னால் நாங்கள் இருக்க மாட்டோம்னா நாங்கள் போயிடுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லாருமே வந்துட்டு நம்ம ஜிம் வீட்டுக்கு தானே வராங்க. நியூவாக ஜிம்முக்காக ஜேகே வாங்கியிருப்பாங்களா அந்த வீடு. இப்போ ஒயின் பார்க்குறா, வா அந்த வீடு ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அது எனக்கு ஜேகே வாங்கி கொடுத்தாங்க சொல்கிறாங்க. அப்படியா உனக்கு ஆமாம் சொல்கிறாங்க. அழகாக இருக்குது ஜிம்னா சொல்கிறாங்க. நீ உள்ள வா சார் ஜிம்மின் நான் ஒயினோட ஹேண்ட் பிடிச்சி கொடுத்து வராங்க. இந்த பக்கம் ஜம்கோட அப்பா அம்மா அப்புறம் நம்ம ஜிம்மோட அப்பா அம்மாலாம் வராங்க. ஜிம்மில் அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது பாரு, ஜிம்மில் ஜேகே எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கில்ட்டினஸ் இல்லாமல் இருக்குது. எனக்கு ஒரு நம்ம ஒயின் டிவோர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஜிம்மின் ஜேகே மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்திருந்தா அந்த கில்ட்டினஸ் எனக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். நம்மளால அந்த பையன் லைஃப் நம்ம ஃபேமிலியால் ஹார்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு நல்ல வேலை அழகாக இருக்குது அம்மையாக நல்லா இருக்காங்க பார்க்குறதுக்கு சொல்லிட்டு அவங்க உள்ள வராங்க. இப்போ அப்படியே ஒவ்வொரு டைமாக போகுதுறான். நம்ம ஒயனுக்கு மெஹந்தி ஃபங்க்ஷன்லாம் தனித்தனியாக வச்சுட்டு இருக்காங்க. எல்லாமே அவருக்கு பார்த்து பார்த்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஜெயக்கூட அம்மா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குற ஆண்டி உங்களுக்கு கூட ஏன் மேலே எனக்கு எந்த கோவமே இல்லைடா, ஏன்னா உனக்கு அவனுக்கு செட் ஆகலை, பிடிக்காத 2 பேரும் எப்படி சேர்ந்து வந்து வாழ சொல்ல முடியும், நீயே சொல்லு. ஏன்னா எங்கள் ஜென்ரேஷனாக நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழறதுக்கு இந்த ஜென்ரேஷனாக மாறிட்டு ஓகேவா, நீங்கள் ஃப்ரீடமாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச பையனை நீ மேட்ச் பண்ணுறது நீ ஹாப்பியாக இருக்க முடியும் லைஃப்பில். லைஃப்ன்றது ஒரு டைம் தான், அது பிடிச்ச பர்சன் கூட ஹாப்பியாக வாழணும்ல அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயக்கூட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு பாரு, ஜங்குக்குமே உன்னை அவ்வளோ ஃபஸ்ட்டு அவன் ஒன்றை தான் பார்த்தா சொல்கிறாங்க. இப்போது ஏன் பார்க்குறா, இப்போ சுற்றி எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஜங்கு கூட ஓரமாக உட்காந்துருக்காங்க. இப்போ தான் உங்கள்கிட்ட நம்ம சொல்லணும்னு சொல்ல நினைக்கிறேன் சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. எனக்கு ஏன் தெரிய மாட்டேது ஜேக்க பிடிக்காம போணுச்சு சொல்கிறாங்க. எதனாலம்மா அப்படி கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் அம்மா கூட உட்காந்துருக்காங்க, காய் வைக்கலான்னு இருக்காங்க. அது ஆக்சுவலாக என்னை பொண்ணு பார்க்க வந்தாங்களா ஆண்டி ஏமா சொல்கிறாங்க. அப்போவே நான் ஜேகே கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன், நம்ம பேசலாம் பேசிட்டு இந்த மாதிரி எனக்கு மேரேஜ், ஏன்னா ஜேகே வந்து ஒரு சிட்டி பையன் தானே கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி மேரேஜில் விருப்பம் இல்லை, அப்பா அம்மாவுக்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஒரு 6 மந்த் ஆஃப்டர் நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிடலாம், சொல்லிட்டு ஃப்ரெண்ட்லியாகவே இந்த மேரேஜ் பண்ணிக்கலாம், ஒரு மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் மாதிரி போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அவரும் நானும் ஒன்றா இருந்துட்டு அப்புறம் பிரிஞ்சிடலாம் அப்படி சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆண்டி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் அதில் அவர்கிட்ட பேசலாம் அப்படி சொல்லிட்டு நான் ரூம்லேருந்து அவர் பார்த்துட்டே இருக்கேன், அவர்கிட்ட ஒரு பேச ஒரு சான்ஸ் கிடைக்கும் அதை சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு உன்னை பொண்ணு பார்க்க வந்துட்டு என் தம்பி ஜிம்லேயே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருந்தார் ஆண்டி சொல்கிறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்குறீங்க என்னம்மா சொல்கிறேன். ஆமா ஆண்டி என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு ஜிம்மின் வந்துட்டு வந்த கெஸ்ட்டுக்கெல்லாம் காஃபி ஜூஸ்லாம் கொடுத்துருந்தேன்னா அந்த டைமில் இப்போ அவனே வச்சுக்கணுவாங்க பார்த்துட்டு இருக்கான் அப்படி சொல்கிறாங்க. நாங்கள் அதுவும் ஏறும்போது நான் பார்த்துருந்தேன், என்னடா என்ன பொண்ணு பார்க்க வந்துட்டு என் தம்பியை பார்த்துட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு. அப்போ இவன் கொஞ்சம் பேட் பாய்னு நினச்சிட்டு அந்த டைம் நான் சொல்கிறாங்க. என்னன்னு ஆமாம் நான் உண்மையாக அப்படி தான் ஆண்டி நினச்சேன், இவன் கொஞ்சம் பேட் பாய் போல், இவன்கிட்ட நம்ம எதுவும் சொல்ல வேணாம், அப்போ எனக்கு அவன்கிட்ட பேசணுன்ற தாட்ஸாக போயிட்டு நம்ம மேரேஜுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு. அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் அவங்க கூட ஸ்டே பண்ணும்போது தெரிஞ்சிச்சு அவன் பேட் பாயில் இல்லை நல்ல பையன் சொல்லிட்டு. ஏன்னா வேறு யாரும் இப்படி பார்த்ததே இல்லை, ரொம்ப ஜென்யூனாக இருப்பான். இவன் நான் கூட இருப்பேன் சம்டைம்ஸ் என்கிட்ட கூட கேட்பான் ஏன்னா வேணுமா, அவன் வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க ட்ரை பண்ணேன், நான் தான் கொஞ்சம் மூஞ்சி கொடுக்கவே இல்லை. அப்படி போகும்போது தெரிஞ்சுக்கிட்டு அவன் கேரக்டர் நல்ல கேரக்டர் தான், அதனால எனக்கு ஈகோ விட்டு கொடுக்கவே இல்லையா, நான் பேசவே இல்லை. நான் அவன்கிட்ட எப்படியும் 6 மந்த்ஸ் பெரிய போகிறான், அது எதுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு அப்படி விட்டுட்டேன். அவன் ரொம்ப ஜென்டில் வேணா ரொம்ப ஜென்யூனாக இருந்தான் ஆண்டி, அந்த ரீசனால் தான் ஜிம்மில் கூட நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து ஸ்டே பண்ணி இங்கே ஸ்டே பண்ணி வச்சு படிக்க வைக்கலாம் சொல்லிட்டு என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனேன் அப்படி சொல்லிட்டு. நம்ம ஏன்னு சொல்கிறா இப்போ நம்ம அங்கே கூட அம்மா பார்க்குறாங்க. ஆக்சுவலாக என்னென்ன ஃபர்ஸ்ட் பிக்சர் காட்டும் போதே வந்துட்டு அதாவது நாங்கள் பொண்ணு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபோட்டோ காமிச்சோம், ஃபேமிலி ஃபோட்டோ தான் காமிச்சோம். அப்போ வந்து அவனுக்கு ஜிம்மில் தான் பிடிச்சிருந்துச்சி, இவன் ஜிம்மில் தான் வேணும்னு கேட்டான். ஆனால் ஜிம் ரொம்ப சின்ன பையன் ஸ்கூல் படிக்கிறான், அப்படிலாம் பண்ணக்கூட ரொம்ப தப்பு, உனக்கு ஏஜ் வர ரொம்ப ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஒயன் தான் கரெக்டாக இருப்பா சொல்லிட்டு நாங்கள் தான் அவன் மனசை மாற்றி வந்துட்டு பொண்ணு பார்க்கவே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படி சொல்லிட்டு. ஜேக்கே நம்ம சொல்கிறாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க. ஆமாம்மா அவனுக்கு ஃபஸ்ட் டைம் பிடிச்சது ஜிம்மில் தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதனால தான் ஆமாம் அந்த ரீசனால் தான் பார்த்துட்டு இருந்திருப்பான் பொண்ணு பார்க்க வந்து எனக்கு ஓகேவா சொல்கிறாங்க. தப்பாக எடுத்துக்காது, ஆனால் ஃபேட்டு அவங்க 2 பேரும் தான் ஒன்றா கொண்டு வந்துருக்கு, அதே மாதிரி அவங்க 2 பேரும் ஒன்றாவும் ஆகிட்டாங்க. இந்த ஏஜ்லாம் ஒரு விஷயமே இல்லை பாரு, அவங்க 2 பேருக்கும் க்யூட்டாக இருக்காங்க பாருங்க சொல்கிறாங்க. ஜிம்மி தான் ஜம்க்கு திரும்பி பார்க்குறாங்க. நீங்கள் என்னையே பார்த்துருந்தீங்களா அப்படி கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அப்படி ஷை ஆகிட்டு இருக்காரு, அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறாங்க. இங்கே ஜிமின் என்னன்னா எனக்கு தான் ட்ரெஸ் வந்து செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அக்கா இது நல்லா இருக்கும், உனக்கு இது உனக்கும் மாமாவுக்கும் அழகாக இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேவும் வந்திருக்காங்க, டேவும் ஒயனும் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம ஜிமின் தான் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. இது நல்லா இருக்கும் அது நல்லா இருக்கும் சொல்லிட்டு. ஜேகேக்கெலாம் செம பாசிட்டிவாக இருக்குது பாரு, மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்கானே அப்படி சொல்லிட்டு. நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. டே அக்கா ஹஸ்பண்ட் மாமா தான்டா சொல்கிறாங்க. மாமா டேன்னு கூப்பிட்டு தான் சொல்கிறாங்க. டே அவங்க 2 பேருக்கு எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் தெரியுமா, உனக்கே அவனுக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது சொல்கிறாங்க. இவன் என்ன ஏன் இப்போ என்ன ஜிமின் ஜேகேன்னு கூப்பிடலே சொல்கிறாங்க. ஜேகேன்னு உன்னை கூப்பிட்றானாக்கா நீ ஹஸ்பண்டு, அவன் வந்துட்டு அப்படி கூப்பிட முடியாதுல டேவா அப்படி சொல்கிறாங்க. இப்போ
ஜங்கு பார்க்குறாங்க. சரி விட்டு சொல்கிறாங்க. என்னை கண்டுக்கிறேன் பாரு, எனக்கு தானே இருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு மேரேஜ் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 3 days ஆகுது. இன்னும் ஒரு டைம் கூட பக்கத்தில் வரதே இல்லை. நைட்டில் அவங்க அம்மா கூட அக்கா கூட தூங்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்கிறாங்க. விடுறா 1 week தானேடா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிம்மி நான் எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. நான் எனக்கும் என்னோட ஜேகேக்கும் ட்ரெஸ் எடுத்துக்குவா மேரேஜுக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கை நம்ம பார்க்குறாங்க. தங்கம் என்ன கேட்குற நீ, உனக்கு என்னன்னாலும் எடுத்துக்கோ ஓகேவா, எவ்வளோ காசு தேவைன்னு எவ்வளோ நாள் அழகாக எத்தனை ட்ரெஸ் வேணும் எடுத்துக்கோ, ஆன்ட்டி நான் வந்து பில் பே பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியேம்மா அப்படியே ஆண்டி சொல்கிறீங்க. ஆமாண்டா தங்கம் நீ போய் எடுத்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் போய்ட்டு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ரொம்ப செலெக்ஷன் பண்ணுறாங்க அழகாக பார்த்து காஸ்ட்லியாக. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு இப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. இப்போ காய் பார்க்குறாங்க. இப்போ அப்படி சிரிச்சிக்கோ அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே கிட்ட வராங்கக்கா. ஜிமின்டா ஜங்கா அப்படி கூப்பிட்றாங்க. அவர் ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டார். இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குமா சொல்கிறாங்க. ஜேகே தான் இல்லை இதுக்கு நீங்கள் பாரு சொல்லிட்டு அவர் ஒன்று செலெக்ஷன் பண்ணுறாங்க. 2 பேருக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது. அதான் அந்த அங்கே ஒரு மிரர் இருக்குல்ல, அந்த மிரர் வச்சு பார்க்குறாங்க. 2 பேரும் பக்கத்து க்ளோஸாக நின்று அந்த ட்ரெஸ் வச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜேகேயோட அம்மா பார்க்குறாங்க. ஐயோ கண்டிப்பாக பற்றும் போலடா அவ்வளோ அழகாக இருக்கீங்க சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ அந்த ட்ரெஸ் ஓகேவா சொல்கிறாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆண்டி இது நாங்கள் எடுத்துக்கிறோம் சொல்கிறாங்க. ஓகேப்பா நான் எடுத்து தரேன் சொல்லிட்டு அவங்களும் பில் பே பண்ணி ட்ரெஸ் வாங்கி தராங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. நீ கேட்டால் நானே வாங்கி தரணும்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும் இது வந்து அக்கா மேரேஜ் இல்லை, அவங்க தான் வாங்கி தரணும், நம்ம பணத்துக்கு செலவு பண்ணக்கூடாது சொல்லி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க சோ என் குழந்தை என்ன யோசிக்குது பாரு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஃபைனலாக இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஹஸ்பண்டுக்கு ஏற்ற ஒய்ஃப் தான், ஒய்ஃபுக்கு ஏற்ற ஹஸ்பண்ட் தான்டா சொல்லிட்டு அவர் பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே 2 பேரும் வந்துட்டு ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ்லாம் பண்ணி முடிச்சுட்டு வந்துடுறாங்கடா. இப்போ அப்படியே வந்துட்டு மேரேஜ் டே வந்துட்டு 1 week ஆஃப்டர் மேரேஜ் டே தான். ஒயனும் டேவும் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காங்க. அவங்க ட்ரெஸ் ரொம்ப அழகாக அவ்வளோ மேக்கப்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்கள் ஜெக்கே அக்காவும் மாமா எவ்வளோ அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. நம்மளோட வா அப்படி சொல்கிறாங்க. இல்லை அவங்க ஒரு அழகாக இருக்காங்க, நம்ம ஒரு அழகாக இருக்கோம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேக்கோட அம்மா பார்க்குறாங்க. இந்த ஜேக்கேக்கு ஏன் இப்போ பாசிட்டிவ் ஆகுது, ஏன் அப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஜேக்கோட அம்மா நினைக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜீவனி ஜேக்கே தான் அழகாக நினச்சிருக்காங்க. இவங்களே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்க. அப்படி தான் அவனுக்கு பாசிட்டிவ் ஆகுது பாரு அப்படி சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக எனக்கும் டேக் தானே மேரேஜ் நடக்குது. கிம்டா எங்க நீ பார்க்கோ என்னை திருமணம் செய்துக்குள்ள சம்மதமானு கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஒயன்கிட்ட பார்க்கோ ஏனாக நீ கிம்டா எங்கள் திருமணம் செய்துக்குள்ள சம்மதமானு கேட்குறாங்க. சம்மந்தம் ஃபாதர் அப்படி சொல்கிறாங்க. 2 பேரும் ரிங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்போ கிஸ் பண்ணுங்க சொல்கிறாங்க. டே ரொம்ப லவ்லியா நம்ம என்னோட ஃபோர்கிட்ட ஒரு கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் ஹாப்பி கிளாப் பண்ணிட்டு இருக்காங்க. அச்சோ க்யூட்டு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக 2 பேர் கீழே இறங்குறாங்கடா. இறங்கிட்டு அவங்க பேரண்ட்ஸ்க்கு எல்லாத்தையும் பிளஸிங்ஸ் வாங்கிக்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மியை பார்க்குறாங்க. அக்கா மாமா கங்க்ராச்சுலேஷன் அப்படி சொல்லிட்டு ஹக் போயிட்டு விஷ் பண்ணுறாங்க. ஹேண்ட் கொடுத்து நம்ம ஒயனை வந்து அவர் ஹக் பண்ணுறாரு. டேக் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணுறாங்க. டேக் பார்க்குறாங்க. என்ன ஹக் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஹக் பண்ணுறாரு ஜிம்மியை. இப்போ ஜங்குக்கு ஒரு மாதிரியான ஃபேஸ் அப்படி. இப்போ நம்ம ஒயன் பார்க்குற ஒயனுக்கு பயங்கர சிரிப்பு வருது. ஏடா என்ன வெறுப்பத்திரம் சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. இங்கே பாரு ஜிம்மினா இவங்க வந்துட்டு மாமா ஓகேவா சொல்கிறாங்க. நீ மாமானுக்கு கூப்பிடு என்ன சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட கம்ஃபர்டபுளாக இரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயின் சொல்ல ஜிம் பார்க்குறேங்க. ஓகே மாமா அக்காவை நல்லா பார்த்துக்கோங்க, எனக்கு தெரியும் நீங்கள் அக்காவுக்காக நிறைய பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. 2 பேரும் எப்போ ஹாப்பியாக இருக்கணும் மாமா ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ டேக் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஒரு பிரதமர் கிடைச்சது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவன் ஒயனுக்கு முன்னாடி ஒன்றை பார்த்துருந்தா சொல்கிறாங்க. என்ன பார்த்துருந்தா அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி முறைச்சி பார்க்குறாங்க. நம்ம டேப் பார்க்குறாங்க. டேவும் ஒயனும் கண்ணடிச்சிக்கிட்டே லைட்டாக டேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு கொண்டு ஒன்று பார்த்துருந்தா ஒன்றை தான் லவ் பண்ணியிருப்பான்னு சொல்கிறாங்க. அச்சிச்சோ அப்படி சொல்லக்கூடாது, எனக்கு ஜேகே தான் சொல்லிட்டு ஜிம் ஓடி வந்து ஜேக்கோட ஹேண்ட் பிடிச்சிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. டே அங்கே பாரு மேரேஜ் டைம் கூட பார்க்க மாட்டேன்டா, என்ன பண்ணு தெரியாது பார்த்துக்கோ அப்படி ஓகே பஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோ அது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா. அவன் சும்மா டீஸ் பண்ணுறான்டா அது கூட புரியலையா சொல்லிட்டு கேட்க ஒயன் கேட்குறா ஜங்க் கிட்ட. அப்படிலாம் டீஸ் பண்ணக்கூடாது ஓகேவா, டீஸ் பண்ணிட்டு வேறு எதனா டீஸ் பண்ணிக்கோ இப்படிலாம் சொல்லக்கூடாது என் ஒய்ஃப் அப்படி சொல்லி ஜங்க் தான் ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜிமினா அடா சும்மா சொல்கிறாங்களா அவங்க, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க சொல்லி ஜிம்மி சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் சரி ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்ந்தா போதும் சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைனில் ஜிம்மில் அப்பா தான் சரி ஓகேம்மா நீ போய்ட்டு வரையா சொல்லிட்டாங்க. அம்மா போயிட்டு வரேன் ஹாப்பியாம்மா சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பிடா, ஏன்னா 2 பசங்களும் ரொம்ப அழகாக லைஃப்பில் செட்டில் ஆகிட்டாங்க பாரு. ஜிமின் ஜேகே நல்லா பார்த்துக்கோ எனக்கு நம்பிக்கை இருக்குது. டேவும் அப்படி தான் 2 பேரும் குறைஞ்சவங்களே இல்லை, எனக்கு 2 சனியில் அவ்வளோ இதாக அந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி கிடச்சிருக்காங்க சொல்கிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. என்னோட 2 ஏஞ்சல்ஸ் கிட்டே கொடுத்துட்டோம் ஓகே அப்படியே ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே நாங்கள் கிளம்புவா சொல்கிறாங்க. அம்மா நீங்கள் பத்திரமா நாங்கள் போய்ட்டு வரேன்டா, நீங்கள் பத்திரமா இருக்கோங்க அப்பப்போ தம்பியை பார்த்துக்கோ அப்படி சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. இந்த பக்கம் அப்படியே நம்ம ஜிம்மிட்ட வராங்க. ஜிமின் போலாம் நம்ம வீட்டுக்கு சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிமின் ஜேகே எல்லாரும் வந்து அவங்க சென்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ஒயன் அவங்களாம் சென்ட் ஆஃப் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. இங்கே ஜிம்மில் அம்மா தண்டா வந்து பேக் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. காரணம் ஜங்கோட அம்மாவும் பேக் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ காய் கிளம்பி பேக் பண்ணுறாங்க. ஜிம்மினுக்கு ஒரு கஷ்டமாக போயிடுது. என்னடா வீடு கலக்கலன்னு அழகாக இருந்துச்சு, இப்போ எல்லாரும் போகிறாங்களே சொல்லிட்டு இப்போது ஜெக்கி பார்க்குறாங்க. என்னாச்சு உனக்கே மூணு வச்சிருக்கா சொல்கிறாங்க. பாருங்கள் எல்லோரும் போகிறாங்க பாருங்க சொல்கிறாங்க. அப்போ நான் அங்கேயே இருக்க முடியும் சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. அம்மா ஜிமின் கூட ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. இன்னும் 1 day இங்கே இருங்களேம்மா சொல்கிறாங்க. அப்படி இல்லைடா தங்கம், அங்கே வில்லேஜில் எல்லாமே போட்ட மாதிரி விட்டுருட்டோம்மா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கவங்க பார்த்துப்பாங்க தான், நம்ம சொந்தக்காரங்க பார்த்துப்பாங்க, இருந்தாலும் அப்படியே போட்டதெல்லாம் அப்படியே இருக்குடா, நம்ம போயிட்டு பார்க்கல மாடு ஆடு வீடுன்ட்டு எவ்வளோ இருக்குது, என் தோட்டம் எல்லாத்தையும் பார்க்கணும்லடா சொல்கிறாங்க. அப்படியே மாமாவும் சொல்கிறாங்க. சரி நீங்கள் போயிட்டு வரீங்க, நீங்கள் அடிக்கடி வரணும்ல, கண்டிப்பாக வரேன், அக்காவும் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. அக்காவும் பார்த்துப்பா
நீயும் அக்காவுக்கு வந்து ஹெல்ப்பாக இருக்கணும், அப்பப்போ போய் பார்த்துக்கணும் என்ன சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. ஜிம் ரொம்ப ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு தெரியுமா, நீங்கள் 2 பேரும் நல்லா செட்டில் ஆகிட்டீங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சந்தோஷமாக நாங்கள் போய் அங்கே இருப்போம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறங்க அப்பா சொல்கிறாங்க. ஜிம்ல அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ பத்திரமா இருக்கணும் தங்கம் சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. நல்லா படிச்சுக்கணும் என்ன சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. அம்மா ஒயினா கடைசி நைட்டு கொண்டு போய் பேசிக்கிட்டு இருந்தாரு, என்ன பேசினா சொல்கிறாங்க. அதுவா அக்கா எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணாங்க சொல்கிறாங்க. அப்படியே அவங்க அக்கா சொல்கிறது கேட்டுக்கோ என்ன சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. ஃபைனலா இவங்க எல்லாருமே கிளம்பிடுறாங்கடா. இப்போ ஜெக்கட் அம்மா பார்க்குறாங்க. பாருப்பா ஜிம் நான் இங்கே தான் இருக்க, பக்கத்தில் தான் இருக்க ஆண்டி, ஓகேவா நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன், நீயும் ஆண்டி வீட்டுக்கு வரணும் வீக்கெண்டில் என்ன சொல்கிறாங்க. ஓகே ஆண்டி சொல்கிறாங்க. நான் என்ன ஒன் டே கூட இங்கே இருப்பேன், ஆனால் ஒருத்தன் இருக்கான் பாரு, மூஞ்சி பாரு எப்படி இருக்கா சொல்கிறாங்க. ஆச்சு அப்படி சொல்லாதீங்க ஆண்டி சொல்கிறாங்க. உன்னோட ஹஸ்பண்டை விட்டு கொடுக்க மாட்டேன், இல்லை நீ பாரு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கா அவன் பற்றியா, நாங்கள் போகிறோன்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அவனை ரொம்ப லவ் பண்ணுறான், நீயும் அவனுக்கு அதே லவ் கொடுப்பா சொல்கிறாங்க. நான் கண்டிப்பாக கொடுப்பேன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, போய்ட்டு விட்டா சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜெக்கியோட அப்பா அம்மா கிளம்பிடுறாங்க. லாஸ்ட்டில் காயன் மெக்கு தான். ஜிம் பார்க்குறாங்க. காயனா மெக்கு அப்படி சொல்கிறாங்க. சொல்லு ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன ஒன் டே சொல்கிறாங்க. அப்படியே அவங்க பார்க்குறாங்க. நீ குழந்தை எவ்வளோ அழகாக இருக்க சொல்கிறாங்க. அங்கே பாரு பக்கத்தில் நிற்குது பாரு, ஒரு பேச்சுக்குனாலும் இருங்கடா ஒன் டேன்னு சொல்கிறானா பார்த்தியா அப்படி சொல்கிறாங்க. அந்த வீடை கட்டுறதுக்கு நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம், பார்த்து பார்த்து டிசைன் பண்ண சொல்கிறாங்க. ஆச்சோ நீங்கள் இங்கே இருங்க சொல்கிறாங்க. நீ தான் இருக்க சொல்கிறாங்க, இருக்க சொல்ல மாட்டேன், நீ எங்கள் வீட்டுக்கு அப்பப்போ வா, என்ன நாங்களும் வருவோம் வீக்கெண்ட் வரும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே பத்திரமா இரு சொல்லிட்டு அவங்களையும் போயிடுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வீடே வெறிச்சோடி இருக்குது சொல்லிட்டு ஜிம்மில் வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிறாங்க. ஜங்கு அப்படி பக்கத்தில் வந்து உட்காடுறாங்க. அப்படி ஜங்கு ஜிம்மில் வந்து ஹக் பண்ணுறாங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. வீடு ஒரு மாதிரி இருக்கலாம் சொல்கிறாங்க. இல்லை நல்லா இருக்கு சொல்கிறாங்க. நல்லா இருக்கா எனக்கு இப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது, அழகாக இருக்குது சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க சொல்கிறாங்க. பின்ன நம்ம 2 பேரும் எவ்வளோ ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா, 1 வீக் நீ பக்கத்தில் கூட வரல தெரியுமா, தூங்க கூட இல்லை, நமக்கு மேரேஜ் ஆனதுலேருந்து சொல்கிறாங்க. மேரேஜ் ஆனதுலேருந்து சொல்கிறாங்க. நம்ம ஒரு வீட்டில் தானே இருக்கோம் சொல்கிறாங்க. ஒரு வீட்டில் தானே இருக்கோம், ஒரு ஹக் பண்ணியா ஒரு கிஸ் பண்ணியா எதுனா பண்ணியா, உன் ஹஸ்பண்ட் எவ்வளோ ஏங்கி போயிருப்பான் அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி சொல்லக்கூடாது, நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக ஒரு மேரேஜ் நடந்திருக்கு, எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ ஒயினக்காக்கு மட்டும் மேரேஜ் ஆகாமல் இருந்தால் நம்ம எவ்வளோ கில்ட்டியாக இருந்திருப்போம் தெரியுமா. நான் கில்ட்டியாகவே இருந்திருப்பேன், என்னடா நான் அவங்கள மேரேஜ் பண்ணியிருக்கேன், அக்கா தனியாக இருக்குது, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டுருப்பாங்க, எல்லாருக்கும் ஒரு மாதிரி சேடாக தான் இருக்கும். ஆனால் இப்போ பாருங்கள் எல்லாரோட லைஃப் ரொம்ப அழகாக செட்டில் ஆகிட்டு, அப்பா அம்மா ரொம்ப ஹாப்பியாக ஊருக்கு போயிட்டாங்க, அக்கா லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண அவள் போயிட்டா, அதுக்கப்புறம் இப்போ நம்ம அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கெட் பார்க்குறாங்க. அப்போ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோமா அப்படி சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. என்னடான்ற லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண வா சொல்கிறாங்க. ஜங்கா நான் உங்கள்கிட்ட ஒன்று பேசணும் அப்படி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிம் க்யூட்டாக ஜங்கோட ஷர்ட்டை பிடிச்சி அந்த பட்டனை ஒரு மாதிரி பிடிச்சிட்டு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசணும் சொல்லு அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் அது நான் என்ன கேட்டாலும் நீங்கள் செய்வீங்க தானே. நான் என்ன கேட்டாலும் செய்வேன் சொல்லு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் நானே படிக்கணும் படி சொல்கிறாங்க. அது வரைக்கும் சொல்கிறாங்க. நம்மளுக்குள்ளே இதெல்லாம் வேண்டாமே சொல்கிறாங்க. என்ன ஜங் கேட்குறாங்க. ஏண்டா அப்படி சொல்கிறாங்க. இல்லை நான் படித்து முடிக்கிற வரைக்கும் ஒரு 2 இயர்ஸ்க்கு மட்டும் எனக்காக வெயிட் பண்ணுறீங்களா அப்படி கேட்குறாங்க. ஜங் பார்க்குறாங்க. 2 இயர்ஸாக சொல்கிறாங்க. 2 இயர்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா எனக்காக, நான் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணணும்ல, நான் என் பின்னாடிக்கு ஒரு என் பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி வேணும்ல அப்படி சொல்கிறாங்க. எனக்கும் அது ஆசை இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலையே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படி கேட்குறாங்க. இல்லை அது எனக்கு லைஃப் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதான் நான் இருக்கேனே அதான் நம்ம கொஞ்சம் டேஸ்க்கு வெளில போகணும், சுற்றணும், நிறைய ஃபன் பண்ணணும், நிறைய பேசணும், நிறைய லவ் பண்ணணும், நிறைய ஃபைட் பண்ணணும், நிறைய சொல்கிறாங்க. சரி எல்லாமே பண்ணலாம், ஆனால் அதுக்கும் இதுக்கும் சொல்கிறாங்க. ப்ளீஸ் ஜங்கா இது மட்டும் வேண்டாம், ஏன்னா எனக்காக அப்படி சொல்லி நான் க்யூட்டாக கேட்டிருக்காங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. அப்படின்னா இப்போ நம்மளுக்குள்ளே எதுவும் நடக்க போகிறதில்ல சொல்கிறாங்க. ஆமாம் ஒரு 2 இயர்ஸ்க்கு மட்டும்தான், அதுக்கப்புறம் நான் கிராஜுவேட்டே ஆனால் அன்னைக்கு அந்த டே வந்துட்டு இங்கே என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன் ஓகேவா. அந்த டேலேருந்து உங்களோட எல்லா ரைட்ஸும் உங்களுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்கிட்ட எதுவும் எடுத்துக்கூடாதாம்மா, ஜஸ்ட்டு ஹக் அண்ட் கிஸ்ஸோட நிறுத்திக்கணுமா, வேறு எதுவும் நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாதான் சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறாங்க. உனக்கு இந்த ஐடியா தான் உனக்கே வந்துச்சா சொல்கிறாங்க. எனக்கே தான் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க. ஜங்க் ஒரு மாதிரி இருக்குது. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நீ எதுவும் சொல்ல மாட்டேன். இல்லை நான் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டேன், ஸ்டாப் பண்ணவே மாட்டேன், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் ஓகேவா. அது வரைக்கும் மட்டும் நான் என் ஜங்காலாம் கிட்ட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஹக்கு கிஸ்லாம் அதெல்லாம் இருக்குது தானே சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நோ சொல்ல மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. சரி இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்க ஹக் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா நான் கேட்டது நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், நான் லவ் பண்ணுறேன் சொல்லப்போ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், நான் அந்த மாதிரி ஒரு பண்ணிட்டேன் உன்னை. அப்படி இருக்கும்போது எனக்கு இவ்வளோ தூரம் நீ பண்ணதே பெரிய விஷயம். அப்போ நீ கேட்குறதுக்கும் நீ ஆசைப்படுறதுக்கும் நான் ஓகே சொல்லணும்ல, என்னோட லவ் நான் அப்படி காமிக்கணும்ல. லவ்ன்றது ஃபிசிக்கலில் மட்டும் இல்லை, விட்டு கொடுத்து போகிறதுலையும் இந்த மாதிரி கம்ஃபர்ட்டாக பார்த்துக்கிறது தான் இருக்குது. என்கிட்ட கம்ஃபர்ட்டாக இருந்தால் போதும் ஓகேவா சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கோச்சிக்கிட்டே நான் கோச்சிக்கல ஓகேவா, நீ ஆச்சு நான் எப்படி உன்ட்ட கோச்சிப்பா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஐ லவ் யூ சொல்கிறாங்க. ஐ லவ் யூ லாட் சொல்லிட்டாங்க. ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம்மில் அப்படியே ஜங்க் பண்ணி படுத்துக்கிறாங்க. அவருக்கு பிடிச்சிருக்கு. இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருந்தாங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிறைய பேர் இருந்தாங்க இங்கே. அதோ கிச்சனில் அம்மாவும் ஆண்டி குக் பண்ணிட்டுருப்பாங்க, நானும் எனக்காவும் இங்கே இருப்போம். அப்புறம் சொல்கிறாங்க நான் மட்டும் ஒரு ஓரமாக நின்றுருப்பேன். என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் மட்டும் ஒரு ஓரமாக நின்றுருப்போம் உன்னை பார்த்துட்டு அப்படி சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க. என் பக்கத்து கூட வரவே தெரியுமா, அந்த 1 வீக் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா, எனக்கு மற்றது கூட வேணாம், அந்த ஹக்கு எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சரி. ஜிம் தான் அப்படியே அவரோட பாடியோட வச்சு அழகாக ஒரு மாதிரி ரப் பண்ணிக்கிறாரு.
அப்புறம் டைட்டாக அவருக்குள்ளே வச்சுக்கிறாரு. ஜிமினுக்கு புரியுது, நீங்கள் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறீங்களா, எனக்கு தெரியாதா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும், இதெல்லாம் கேட்டேன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க, நீ அப்படி கேட்கவே கூடாது ஓகேவா, என் கண்ணை பார்த்தாலே தெரியும், என்னோட ஒவ்வொரு ஆக்ஷனும் உன்னோட மைண்ட் நான் எந்த அளவுக்கு லவ் வச்சுருக்கோம் உனக்கே காட்டும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஐ லவ் யூ. ஜிம் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போது அப்படி டே அண்ட் ஒயனோட சைட் பார்க்குறாண்டா, ஒயன் பார்க்குறாங்க. டே ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்குடி சொல்கிறாங்க, நான் போய் உங்களுக்கு சீட்டர்லாம் நினச்சிட்டு நிறைய திட்டிருக்கேன்டா அந்த 2 இயர்ஸாக சொல்கிறாங்க. இல்லாட்டி உன் பிளேஸ் வந்து யார் பார்த்தாலும் யார் இருந்தாலும் அப்படி தானே பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஆனால் நான் அந்த 2 இயர்ஸில் ரொம்ப மிஸ் பண்ணடி, என்னை உன்னை பார்க்க முடியாமல் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு தெரியுமா சொல்கிறாங்க. ஏன்டா என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல சொல்கிறாங்க. இல்லடி நான் சொல்லுவேன், நீ ரொம்ப போல்டாக வேறு இருப்பியா, அதெல்லாம் பார்த்துக்கலான்ட்டே நீ வான்னு சொல்லிடுவேன். எனக்கு என்னோட அப்பா அம்மா பிளஸிங்கோட மேரேஜ் பண்ணிக்கணும் ஆசை. உன்னோட அப்பா அம்மா என்னோட அப்பா அம்மா பிளஸ் பண்ணி மேரேஜ் பண்ணணும். நம்ம மட்டும் ஈஸியாக போய் மேரேஜ் பண்ணிட்டு தனியாக ஒரு லைஃப்பை வாழ்ந்துடலாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது ஓகேவா. இப்போ பாரு இந்த எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க அந்த மேரேஜில். உன்னோட அப்பா அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, என்னோட அப்பா அம்மா எவ்வளோ ஹாப்பியாக இருந்தாங்க, நம்ம ஃபேமிலி நம்ம ரிலேட்டிவ்ஸ் சொல்லிட்டு அதாவது ரிலேட்டிவ்ஸு அதை தாண்டி ஃப்ரெண்ட்ஸை சொல்லிட்டு எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. அதுவும் உண்மை தான் சொல்கிறாங்க. எனக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் டே, உன்னை எங்கே போயிட்டேன், உன்னை எங்கடா நான் தேடுவேன்னு சொல்லிட்டு உன்னை மறக்க முடியாமா, நீ எங்கே போய்ட்டு ஏன்னா மறக்கிறதுக்காக சொல்கிறாங்க. இல்லைடா நான் நினச்சேன் எங்கே போயிட்டா நான் என் லைஃப்பில் இல்லையும் சொல்லிட்டு எவ்வளோ பயந்து தெரியுமா சொல்கிறேன். இதுக்கப்புறம் பயப்படக்கூடாது ஓகேவா, இதுக்கப்புறம் நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க. அம்மா ஜங்குக்கும் ஜிம்முக்கு எப்படி மேரேஜ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறான், அவனை தான் பிடிச்சிருக்கும் போல, லவ் பண்ணியிருக்கான் போல சொல்கிறாங்க. அப்படியா, அவனுக்கு தெரியுமா என்கிட்ட கூட கேரிங்காக இருக்க மாட்டாங்க, அதாவது என்கிட்ட கேரிங்காக இருக்கிறத ட்ரை பண்ணாத ஃப்ரெண்ட்லியாக இருக்கலாம் சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிட்டேனா. ஆனால் ஜிம்முன்னு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், ரொம்ப நல்லா கேர் பண்ணுவான், குக் பண்ணி தருவான், எல்லாமே பண்ணுவான், நான் பார்த்துட்டு தான் இருப்பேன். எனக்கு நான் நினச்சிட்டேன் ஒரு ஃப்ரெண்ட்லியாக அப்படி இருக்கான்னு நினச்சிட்டேன். சம்டைம்ஸ் தோணும் ஒரு இவன் லவ் பண்ணுறான் அப்படிலாம் தோணும், ஆனால் அவன் ஏஜ் டிஃப்ரெண்ட் வேறு மாதிரி இருக்கே அப்படின்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா தெரியும், இப்போ தான் தெரியுது அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணியிருக்கான் பாரு. அவனுக்காக ஒவ்வொன்றும் பார்த்து பண்ணியிருக்கான். அந்த 1 வீக்கில் நான் பார்த்துட்டேன் அவன் ஜிம்மில் பார்க்குற விதம் அவ்வளோ லவ்வோட அவ்வளோ கேரோட. என் லைஃப் மட்டும் இப்படி ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஹாப்பி இல்லை, என் தம்பியோட லைஃப் வந்து செட்டில் ஆயிடுச்சு, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கட்டே அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சரி, இதுக்கப்புறம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாண்டி சொல்கிறாங்க. இப்போது ஒயன் பார்க்குற ஹாப்பியா சொல்கிறாங்க. ஆமாடி இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஓகேவா. சரி போட்டே ஒயனாக கிஸ் பண்ணேன், ஒயனை பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போது ஒயன் டேபிள் லைஃப் வந்து அழகாக ஸ்டார்ட் ஆகுது. இந்த பக்கம் நம்ம ஜிமின் டே தாண்டா, அவங்க ஜிமின் ரெண்டு ஜங்கு தூங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிமின் தான் குக் பண்ணிருக்காங்க. அப்படி ஜங்கு ஜிமின் ஹக் பண்ணுறாங்க, ஹக் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறேன் சொல்கிறாங்க, குக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. நான் தான் சொல்லியிருக்கேன் குக் பண்ண வேணாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு சொல்கிறாங்க. வேணாம் ஜங்கான எல்லா ஒர்க்லேயும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு அப்படி தான் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீங்கள் போய் குளிச்சுட்டு வரீங்களா அப்படி சொல்கிறாங்க. குளிக்கிறோம், நீங்கள் போய் குடிங்க நான் குக் பண்ணி வச்சிடறேன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு போயிடறாங்க. இப்போ ஜிமின் எப்படின்னா ஒரு பர்ஃபெக்ட் ஒய்ஃபாக இருப்பார், நல்லா குக் பண்ண கற்றுருப்பார், குக் பண்ணுவார், அப்புறம் வீட்டில் உள்ள எல்லா ஒர்க்கும் பண்ணுவார். ஜெக்கிக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார், பாசமாக இருப்பார், எல்லாத்தையும் ஒரு பெஸ்ட் ஒய்ஃப் தான். இப்போ நம்ம ஜெக்கியும் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க, 2 பேரும் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு பழமாக சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜெக்கி போய்ட்டு ஜிமினை கூட்டிகிட்டு காலேஜ் விட்டுறாங்க. இந்த பக்கம் ஒரு ஆஃபீஸ் வந்துடுறாரு. இப்போ ஒரு வீக்கெண்ட் தான். ஜிமின் பார்க்குறாங்க, கியூட்டாக ரெடி இருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க, எங்கே நம்ம போகிறோம் நம்ம சொல்கிறாங்க. ஜங்கா போகிறோம்ல நான் போகிறேன் சொல்கிறாங்க. எங்கே நீ போகிற எங்கே போகிற அப்படி கேட்குறாங்க. அதுவா யோன்ச்சினும் என்னவும் கூப்பிட்டாங்க, நான் வெளில போகிறவங்க கூட சொல்கிறாங்க. என்னதுக்கு நீங்கள் தானே சொன்னீங்க எனக்கு எல்லாம் ஃப்ரீடம் கொடுப்பதுக்கு. ஆமாம் ஃப்ரீடம் கொடுக்குறதா தான் இதுதான் ஓகேவா, நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணணும். வில்லேஜ் இருக்கும்போது எங்கேயுமே போனது தெரியுமா, வில்லேஜில் தனியாக சுற்றிட்டு இருப்பேன், அப்பா அம்மா மாடு ஆடுன்னு அப்படியே சுற்றிட்டு இருப்பேன். இப்போ நான் இவங்களுக்குள்ள கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் போயிட்டு வரட்டா அப்படி கேட்குறாங்க. ஜங்குக்கு அனுப்ப மனசே இல்லை, வேணா என்ன பண்ணுறது, அனுப்பி தானே ஆகணும், அவன் ஹார்ட் ஆயிரும் சொல்லிட்டு சரி ஓகே போயிட்டு வா சொல்கிறாங்க. நீங்களும் காய் என்ன மெக்கனா கூட போயிட்டு வாங்க. ஜிம் ஓடி போயிடாரு. ஜங்கு ஒரு மாதிரி எது காய் மெக்கக்கூடிய சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் எனக்கு அவங்க கூட போகலாம் பிடிச்சிருந்துச்சு. ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க கூட மட்டும் தான் இருக்குன்னு தோணுது. சரி நீ போயிட்டு வா சொல்லி ஜங்கு கூட அமைதியாக இந்த பக்கம் நம்ம ஜிம் போயிடறாங்க. ஜிம் போய்ட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட ஏஜ் அப்படி இல்லையா, ஏன்னா அவரோட காலேஜ் ஏஜில் அவர் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுன்னு ஆசைப்படுவார். இப்போ நம்ம ஜங்குக்கும் சரி நம்ம கூட தானே மற்ற டைம் எல்லாமே இருக்கான், ஒரு ஒய்ஃபாக இருக்கான், எல்லாமே பண்ணுறான், அவனுக்கான ஹாப்பினஸ் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் ஜிமின் பார்த்தா என்ன கூட கூட பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் எப்படிடா அவர் விட்டு வந்தா சொல்கிறாங்க. அதுவா ஜெக்கே உங்கள் வீட்டில் இருக்காங்க, அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. அப்படியே அவங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிமின் அடிக்கடி இப்படி தான் வீக்கெண்ட் ஆனால் இப்படி ஓடி போயிடுவார். நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜெக்கி ஆஃபீஸில் உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. ஏன்டா சொல்கிறாங்க, வீக்கெண்டானா போயிடறா ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட அம்மா சொல்கிறாங்க. சரி விடுறா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு புரியுது என்ன என் கூட இருக்கணுங்க ஆசை சொல்கிறாங்க. ஏன்டா நம்ம அவனோட ஏஜில் என்ன பண்ணிட்டு இருந்தா சொல்கிறாங்க. உங்கள் கூட சுற்றிட்டு இருந்தா சொல்கிறாங்க. அவனோட வயசில் நீ எங்கள் கூட சுற்றிட்டு இருந்தா ஃப்ரெண்ட்லியா நீ இந்த மாதிரி தான் உங்கள் அப்பா அம்மா வீட்டில் இருக்க சொன்னால் கூட இருக்க மாட்டேன். நம்மளாம் மார்னிங் வந்துட்டு வீட்டை விட்டு வெளில வந்தோம்னா நைட்டு எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் வீட்டுக்கே போவோம். அந்தளவுக்கு நம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். அப்படி பார்த்தா ஜிம்மில் எவ்வளோ பரவாயில்ல, அப்போ அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி அவன் இருப்பான் சொல்கிறாங்க. கரெக்டு தான் அப்படி சொல்லிட்டு ஜெயிக்கன்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக அப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது ஒரு 2 months ஆஃப்டர் தண்டா நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே எவ்வளோ சேடாக இருக்காங்க. ஜங்குக்கா சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் சேடாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. நம்ம மூவிக்கு போகுமா கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. உண்மையாவா சொல்கிறாங்க. எங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கூட போகல என்ன கூட சொல்கிறாங்க. ஆச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அதுக்காக உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போயிடுவோம்னா நம்ம 2 பேரும் மூவி போகுமா சொல்கிறாங்க. நிச்சயமாக தானே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு மூவி புக் பண்ணுங்கள் நம்ம போகலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இருக்கிறதுல ரொமான்டிக்கான ஒரு மூவிக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இந்த மூவி கரெக்டாக இருக்கும் சொல்லிட்டு ஜேகே தான் புக் பண்ணிட்டாங்க. போகலாமா சொல்கிறாங்க.
2 பேரும் சமைக்க கூட ரெடி இருக்காங்க. ஜேகே பார்க்குறாங்க ஜிம்னா க்யூட்டாக இருக்காரு பார்க்குறதுக்கு. ஒரு ப்ளூ கலர் ஜீன்ஸும் ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட் போட்டிருக்காரு. அவ்வளோ அழகாக இருக்காரு. என்னடா இவ்வளோ அழகாக இருக்கான் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டு அவர் கூட்டிகிட்டு போகிறாரு. ஐயோ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது சொல்லிட்டு ஜேகே நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. சரி ஓகே சார் 2 பேரும் போகிறாங்க. தேட்டரில் போய்ட்டு உட்காந்து மாதிரி ஜிம் பார்க்குறாங்க. அந்த மூவி பார்த்தோம் ஜிம் பார்க்குறாங்க. அப்படி ஜேகே பார்த்து மறைக்கிறாங்க. ஏண்டாமா சொல்கிறாங்க. எதுக்கு இந்த மூவி கூட்டிட்டு வந்தீங்க சொல்கிறாங்க. ஏன் நல்லா தானே இருக்குது சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் ஒரு ஹாரர் மூவி இல்லைனாக்கா வேறு மாதிரி மூவி கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல சொல்கிறாங்க. அதுவா இன்னொரு டைம் இப்படி வரலாம் சொல்கிறாங்க. இப்போ இதுதான் அவைலபிளாக வந்துச்சு சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே தான் அப்படி ஜிம்மில் ஹேண்ட் வந்து மாதிரி ஃபிங்கர் வந்து ஒரு மாதிரி ரப் பண்ணிட்டுருக்காரு. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஜேகே அப்படி ஜிம்மில் ஹேண்ட் வந்துட்டு ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு ஜேகே அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. இது தேட்டர் சொல்கிறாங்க. அதுக்கு என்னடா அப்படி சொல்கிறாங்க. ஜேகே தான் ஜிம் கிட்ட போகிறாங்க. ஜிம்முக்கு ஒரு மாதிரிக்கு வேண்டாம் அப்படி சொல்கிறாங்க. இங்கே பாருடா சொல்கிறாங்க. எல்லாரும் பார்த்து கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் கிஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. நீ தான் சொன்னியே கிஸ் அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. ஓகே சொன்னோம் தான். ஆனால் சொல்கிறாங்க தங்கம்ல நோ சொல்லாதான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி போய்ட்டு ஜிம்மில் டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. ஜிம்மில் பேக் கிஸ் பண்ணுறாங்க. சரி ஏதாவது ஓகேப்பா ஏதாவது கொடுக்கலாம் சொல்லிட்டு அவர் ஓகே சொல்லிட்டாரு. இப்போ ஃபைனல் 2 பேர் டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. அந்த மூவி ஃபுல்லாகவும் இப்படி தான் போயிருக்கும். ஃபைனல் மூவி பார்த்து முடிச்சிடறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ அப்படி தொட்டு பார்க்குறாங்க. லிப்ஸை என்னாச்சு அம்மா சொல்கிறாங்க. இல்லை லிப்ஸை வீங்கிடுச்சா நான் சொல்லி கேட்குறாங்க. லைட்டாக அவர் ஜெக்கி சொல்கிறாங்க. எத்தனை டைம் பண்ணியிருப்பீங்க சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஒரு 12 டைமோ 13 டைமோ சொல்கிறாங்க. 12 13 சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது ஜெக்கி ஜிம் தான் கவுண்ட் பண்ணிங்களா சொல்கிறாங்க. அது சொல்லிட்டு ஜெக்கி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி பரவாயில்ல நீங்கள் ஹாப்பியாக சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக நானும் ஹாப்பி தான் சொல்கிறாங்க. அச்சோ லிப் வந்து வீங்கிடுச்சா நான் ஜங்கும் தான் அப்படியே ஒரு மாதிரி ஃபிங்கர் வச்சு மாதிரி ரப் பண்ணுறாங்க. போதும் விடுங்க போகலாம் சொல்கிறாங்க. இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க. அழகாக டெஸ்ட் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ அப்படியே 2 இயர்ஸ் முடிஞ்சிச்சுரா. நம்ம இப்படி தான் போயிருக்கோம். அப்பப்போ மூவி போகிறதும் தேட்டர் போகிறோம் இந்த மாதிரி மூவி போவாங்க. சம்டைம்ஸ் இந்த வரல அவுட்டிங் போவாங்க. பார்க்கெலாம் கூட்டிகிட்டு போவாங்க. சம்டைம் ஜிம்மில் வந்து ஜெக்கி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிடுவார். ஜெக்கி அப்படி பாவம் உட்காந்துருப்பார். இப்படி தான் போயிருக்கும். 2 இயர்ஸ் அப்படி கஷ்டப்பட்டு போயிருக்கும். இன்றைக்கி கிராஜுவேட்டு ஜிமினுக்கு இன்றைக்கி ஒய்யெல்லாம் வந்திருக்கா. ஒய்யன்ட்டு அதுக்கப்புறம் ஜங்குக்கு ஜிமின் காய் மெக்கு எல்லாருமே வந்துட்டுருக்காங்க. காய் பார்க்குறாங்க. டே ஃபைனலாக வந்துட்டு கிராஜுவேட் ஆகிட்டா சொல்லிட்டாங்க. ஜெக்கி முகத்தில் அப்படியே சந்தோஷம். இப்போ ஒய்யன் பார்க்குறா. இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கா சொல்கிறாங்க. ஆமாம் இன்றைக்கி என் ஜிமின் கிராஜுவேட் ஆகிட்டானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஜிமின் தான் அந்த கிரவுண்ட் அந்த போட்டுருப்பாங்க. அழகாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அந்த டிகிரி ஹோல்ட் பண்ணிட்டு ஓடி வராங்க. ஜங்கா ஜிமினோட ஜம்ப் ஆகிக்கிறாங்க. ஜங்கு பிடிச்சி சுற்றிட்டு இருக்காரு. இப்போ காய் பார்க்க டே காலேஜ் ரா சொல்கிறாங்க. டே அதுக்கு என்னோட என் ஒய்ஃப் தானே சொல்லிட்டு அவர் தூக்கி சுற்றிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிமி தான் வந்துட்டு ஜங்கோட ஃபேஸில் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ இப்போ டே பார்க்குறாங்க. டே இங்கே அப்புறம் பரவாயில்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏமாம்மா அப்படி சொல்கிறாங்க. இல்லை காலேஜ் வீட்டிலலாம் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை அது ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஹாப்பியாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்காக தான் ரீசன் நான் வந்துட்டு நல்லா படிச்சதுக்கு நிறைய மார்க்ஸ் வாங்கினதுக்கு சொல்கிறாங்க. ஏன்னா ஜங்குக்கு நிறைய சொல்லி கொடுத்துப்பாரு ஜிமினுக்கு. இப்படி தான் படிக்கணும் இப்படி தான் ஈஸியாக இதெல்லாம் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு ஒரு டீச்சர் மாதிரி நிறைய டீச் பண்ணாங்க தெரியுமா. எனக்கு காலேஜில் கூட சம்டைம்ஸ் புரியாது. நான் ஜேகே கிட்ட கேட்பேன்னா அப்போ ஜேகே ஒர்க் பண்ணிச்சுப்பாங்க. அதை விட்டுட்டு எனக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. இப்படி பண்ணு ஜிமின் இப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா. அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜேகே ஒயன் பார்க்குறா. உண்மையாகவே வந்துட்டு நீ என் தம்பிக்கு ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான் அப்படி சொல்கிறாங்க. நீ ஒத்துக்கிட்டு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் ஒத்துப்பேன். நீ வந்துட்டு மற்ற விஷயத்தை எப்படின்னு தெரியாது. மற்ற விஷயம் நல்ல பையன் தான். இதான் சொல்கிறேன். என் தம்பி விஷயத்துல நீ ஒரு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு நம்ம ஒயன் சொல்கிறா. ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அப்போ நான் உனக்கு ஏன்டா நீ அவனை மாதிரி ஆரம்பிக்கிற. நீ எனக்கு பெஸ்ட்டு ஹஸ்பண்ட் தான்டா போதுமா சொல்கிறாங்க. அதனை பார்த்தா சொல்கிறாங்க. இப்போது நம்ம காய் பார்க்குறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க. இப்போ காய்க்கு மெக்குமே அப்படி மேரேஜ் ஆயிருக்கும்டா. இப்போ காய் பார்க்குறாங்க. டே நம்ம எங்கே வெளில ஃபாரின் ட்ரிப் போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஏன்னு பார்க்குறா. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எப்படி ஃபாரின் ட்ரிப்லாம் போக முடியும். ஃப்ளைட்டில் ட்ராவலாம் பண்ணக்கூட டாக்டர் சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. அது நானே ஒரு டாக்டர் அப்படி சொல்லிட்டு ஒயன் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் தான். அது மட்டும் இல்லாமல் ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஒயனக்கா அப்படி கேட்குறாங்க. ஒன்று சொல்லணும்டா சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. ஆக்சுவலாக அம்மா வர சொல்லியிருக்காங்க ஊருக்கு சொல்கிறாங்க. அம்மாவா ஆமாம் நம்ம ஊருக்கு போய்ட்டு 2 இயர்ஸ் ஆகுதுடா. அதனால் அம்மா வந்து வர சொல்லியிருக்காங்க. நம்ம போமா அப்படி சொல்கிறாங்க. ஆமாம் இல்லை ஊருக்கு போய்ட்டு 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லை. ஆமாம் அப்பா அம்மா தான் அடிக்கடி இங்கே வந்துட்டு பார்த்துட்டு போனாங்க. நம்ம போகவே இல்லைடா. ஏன்னா உனக்கு ஒரு பக்கம் காலேஜ் எனக்கு ஒரு பக்கம் ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டு டியூட்டியில் பிஸியாக இருந்துட்டேன். இப்போ தான் எனக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கு. ஓகேவா நம்ம போகலாமா சொல்கிறாங்க. நீ நானுட்டே அப்புறம் காய் ஜங்குக்கு சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறோம். சாரி காய் ஜங்குக்கு நீ சொல்லியிருப்பாங்க. இப்போ காய் மெக்கு பார்க்குறாங்க. இப்போ நாங்கள் வேணா வா சொல்கிறாங்க. நீங்களும் தான்டா வாங்க அப்படி சொல்கிறாங்க. போகலாமா சொல்கிறாங்க. ஜிம்மோட ஃபஸ்ட்டு செம்ம ஹாப்பினஸ். இப்போ ஜக்கி பார்க்குறாங்க. ஜிமின் உனக்கு சொல்கிறாங்க. ஜங்கா போகலாமா அப்பா அம்மா பார்த்து ரொம்ப டேஸ் ஆச்சு. அது வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் போகலாமா அப்படி க்யூட்டாக கேட்குறாங்க.
இப்போ ஜங்குக்கும் போகலான்றியா சொல்கிறாங்க. ஃபேஸ் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ காய்க்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா ஜங்குக்கு சொல்கிறாங்க நீ தான் ஹனிமூன் போன பிளான் பண்ணியிருந்தே சொல்லிட்டாங்க. பரவாயில்லடா அவன் ஹாப்பியாக இருக்கான் பாரு, வில்லேஜுக்கு போகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு இந்த ஹாப்பினஸ் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்க. இது காய் பார்க்குறாங்க ப்ரௌடாக இருக்கிறவங்க நினச்சி எவ்வளோ சொல்கிறாங்க. போயிடலாம் இப்போ இவங்கெல்லாம் கிளம்புறாங்க போகலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்க்குறா ஒயன் டே பார்க்குறாங்க. அம்மா எதுக்கிட்டே சடனாக சொல்கிறாங்க. இல்லை அம்மா கூப்பிட்டாங்க. சரி நம்ம போகலாம்ல, ஜங்குக்கும் ஜிம்னு வெளில கூட போகல எங்கேயும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலையாமே எனக்கு கேட்டேன் அவங்ககிட்ட அப்படி சொல்லிட்டே சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா அது எனக்கும் தெரியும் சொல்கிறாங்க. உனக்கு தெரியுமா சொல்கிறாங்க. ஜிம் சொன்னா இல்லை ஜிம்னுக்கு சொல்லிக் கொடுத்தது நான் தான் சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் நான் தான் சொல்லிக் கொடுத்தா சொல்கிறாங்க. என்னடி சொல்கிறேன்னுக்கு ஏடா அவன் ரொம்ப சின்ன பையன், அவனுக்கு எங்கேஜ் இல்லை, கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும்ல. அவன் வந்து பேபிலாம் பிறந்தா ரொம்ப கஷ்டப்படுவான் பாரு. நானே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நானும் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கேன். அவன் வந்துட்டு படிக்கிற பையன் ஜமுக்கு ஆசைப்படுறதுக்கு அவன் மேரேஜ் பண்ணிக்கிட்டான், லவ் பண்ணுறான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அவன் வந்துட்டு படிப்பதை விட்டுட்டு இவன் கண்டிப்பாக ஜமுக்கு ஆசைப்பட்டாலும் இவன் அப்படியே அக்செப்ட் பண்ணி போய் தான் தருவான். அவனோட ட்ரீமை கூட விட்டுருவான். அந்த ரீசனால எனக்கு பயம் வந்துருச்சு. என் தம்பி படிக்கணும், அப்புறம் படித்து முடிஞ்சதுக்கப்புறம் மெச்சூரிட்டி ஆகும், அவன் லைஃப்பில் அவன் என்ன என்ஜாய் பண்ணுமோ அதை என்ஜாய் பண்ணணும். ஏன்னா வில்லேஜில் அவன் பெருசாக எங்கேயும் போனதே இல்லை. அம்மா வீடு எங்கள் வீடு அப்படி சுற்றி தோட்டம் சுற்றி வந்துட்டு இருப்பான். அவனுக்கும் பெருசாக எதுவுமே தெரியாதுடா ஓகேவா. அதனால இங்கே வந்து எல்லாம் தெரிஞ்சுக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணணும். அவனோட ஏஜில் அவன் என்ன பண்ணுமோ அதான் பண்ணுவோம் ஓகேவா. அதனால என் தம்பிக்காக சொல்லி கொடுத்தேன். நம்மளோட மேரேஜுக்கு பிஃபோர் நைட்டு சொல்கிறாங்க. என்னதுக்கு அவன் நான் பேசினேன் ஜிம்கிட்ட. ஜிம் பேர் பேபி இப்பெல்லாம் வேணாம், அதனால ஜம் கிட்ட சொல்லி கொஞ்சம் பொறுமையாக சொல்லிட்டு சொன்னா அவன் புரிஞ்சுக்கிட்டான். அப்படி சொல்கிறாங்க. அப்படியா இப்போது நம்ம டே பார்க்குறாங்க. பரவாயில்லையே சொல்கிறாங்க. இது ஜங்குக்கு தெரியாமல் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. இப்போ சரி ஓகே சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக இவங்க எல்லாருமே வந்துட்டு ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ எல்லாரும் வில்லேஜ் கிளம்புறாங்க. வில்லேஜ் கிளம்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்குக்கு ஜிம்னு காயெல்லாம் ஒரே காரில் உட்காந்துருக்காங்க. ஒரே காரில் தான் வராங்க, பெரிய கார் தான், எல்லாரும் ஒரே காரில் வந்துருப்பாங்க. இப்போ நம்ம ஒயன் பார்த்துட்டு இருக்கா ஒயன் டேவும் பேசிட்டு வந்துருக்காங்க. அப்போ டே பார்க்குறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க உனக்கு கூட கோவம் இல்லை சொல்கிறாங்க. எதுக்குடா சொல்கிறாங்க. இல்லை நீ ஹனிமூன் போகணும் பிளான் பண்ணி தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து பிரச்சனை இல்லை சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. அப்புறம் நான் ஒன்று சொல்லணும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம் உன்னோட தள்ளி இருந்ததுக்கு ரீசன் ஒயன் தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுக்கு இந்த மாதிரி சொல்லவும் ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு ப்ரௌடாக இருக்குது சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறேன் இதுக்கு ஒரு கோவம் வரல, எனக்கு எது கோவம் சொல்கிறாங்க. எனக்கு ஜிம்னா இருக்குன்னு ஆசைப்பட்டேன் நான். ஒருவேளை மேபி நான் ஆசைப்பட்டா அவன் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிட்டு இருப்பான். எங்களுக்கும் மேபி பேபிலாம் வரப்பா சான்ஸ் இருக்குது, பேபி வந்திருக்கும். ஆனால் அவன் ஹாப்பியாக போயிருப்பான். எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்கு. இப்போ 2 இயர்ஸில் அவனாக இருந்திருக்கான். அவன் காலேஜ் லைஃப் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கான். அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கான். நானும் அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கேன். எங்கள் லவ் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பேபி வந்துச்சுன்னா அவன் கஷ்டப்பட்டுருப்பான் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப சின்ன பையன், ரொம்ப எங்கேஜ் வேறு. நான் கூட இப்படி யோசிக்கல. ஒயன் பண்ணது கரெக்டாக தான். ஒரு அக்கா ஒரு பெஸ்ட் அக்கா, ஒரு தம்பிக்கு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பிக்கு எந்த மாதிரி அட்வைஸ் கொடுக்கணுமோ அப்படி தான் கொடுத்துருக்கா. எனக்கு ஒயன் நினச்சி ப்ரௌடாக இருக்குது சொல்லிட்டு நம்ம ஜங்க் சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாடா எனக்கு தான் பெரிய விஷயமே இல்லை ஓகேவா. நான் மிஸ் பண்ணது அந்த 2 இயர்ஸில் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நிறைய டைம் தோணும் தான். ஆனால் அதை தாண்டி அவன் ஃபேஸை பார்க்கும்போது குழந்தைத்தனமாக அந்த ஃபேஸு அவன் காட்டுற லவ் கேர் அதுக்கு முன்னாடி இந்த ஃபிசிக்கல் விட்ற ஒரு விஷயமே கிடையாது சொல்கிறாங்க. டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு நான் நினச்சி ப்ரௌடாக இருக்கல அவங்க காசு சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கப்புறம் டைம் வேஸ்ட் பண்ணது ஏன்னா உனக்கும் வயசாகிடுச்சு அப்படி சொல்லிட்டு டே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாடா இப்போ உனக்கு ஆல்மோஸ்ட் இப்போது 28 மேலே தான் போயிட்டுருக்கு. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ பார்த்து நடந்துக்க சொல்கிறாங்க. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. அதுவும் உண்மை தான். 30 பக்கம் நெருங்குதான். பேபி பற்றி பிளான் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சொல்லிட்டேன். எல்லாரும் ஹாப்பியாக அந்த வில்லேஜ்க்கு ரீச் ஆகுறாங்க. இப்போ என்னோட அம்மா ரொம்ப ஹாப்பியாக வெல்கம் பண்ணுறாங்க. பையன் ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தான் ஜங்குக் மாப்பிள்ள டே மாப்பிள்ள வாங்க சொல்கிறாங்க. காய் மேக்கு வாங்க சொல்கிறாங்க. ஹலோ அங்கிள் சொல்லிட்டு எல்லாரும் வராங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஜிம்மின் வீட்டோட சுற்றி பார்க்குறாங்க. வச்சோ எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் போய் பார்க்குறாங்க. ஜிம்மின் டிகிரி முடிச்சுட்டா சொல்கிறாங்க. ஆமாம்மா சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குப்பா அக்கா அந்த பிக்சர்லாம் சென்ட் பண்ணா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு சொல்கிறாங்க. அப்படியாம்மா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மின் என்ன வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ நம்ம ஜங்கோட டேவோட அம்மா பார்க்குறாங்க. சாரி ஜிம்மில் அம்மா பார்க்குறாங்க. சரிப்பா ரூம் எப்படிமா தரட்டும் சொல்கிறாங்க. அம்மா எனக்கு டேக்கும் ஒரே ரூம் வேணாமா சொல்கிறாங்க. ஏம்மா சொல்கிறாங்க. நான் கூட ஸ்டே பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானும் கூட ஸ்டே பண்ணுவேன் சொல்கிறாங்க. அப்படியே அப்போ ஜங்குக்கு ஒரு ரூமு டேவுக்கு ஒரு ரூமு காய் மேக்கு காலுக்கு ஒரு ரூம் கொடுத்துடலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் மேக்கு பார்க்குறாங்க. ஆண்டி நாங்கள் 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஓ மறந்துட்டப்பா நீ உங்களுக்கு மேரேஜ் ஆகிட்டு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜங்க் அதை ஒயின் ரூமில் ஸ்டே பண்ணிக்கிட்டோம், ஜிம் ரூமில் ஜங்க் ரெடியாக ஸ்டே பண்ணிக்கிட்டோம் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக எல்லாருமே செட் ஆகிட்டாங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 3 days இருக்கும். இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்த்தா லேப்டாப் ஒர்க் பண்ணிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா சொல்கிறாங்க. அம்மா ஒரு ஸ்வீட் பண்ணாங்க நல்லா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா இருக்க சொல்கிறாங்க. அவ்வளோதானா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தான் வந்துட்டு நாங்கள் சொல்லிட்டு இப்போ அழகாக வந்துட்டு ஒரு எடுத்து ஃபீட் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறாங்க. இது ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கே சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் எதனா சாப்பிட்டீங்க சொல்கிறாங்க. ஆனால் இப்போ கொடுக்குறது என் ஒய்ஃபுல்லாக சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போய்ட்டு ஜங்க் லேப்டாப் எடுத்து அந்த ஓரமாக வச்சுட்டு அவர் போய் உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்களா நான் கேட்குறேங்க்கா. ஏன்டா அப்படி கேட்குறா எனக்கு தெரியும் நீங்கள் என்ன மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஐம் சாரி சொல்கிறாங்க. எதுக்காக சொல்கிறாங்க. நீங்கள் எதனா பிளான் பண்ணி வச்சுருந்தீங்களா அப்படி கேட்குறாங்கக்கா. ஜங்க் ஒரு மாதிரி கதை சொல்கிறாங்க. சொல்லுங்கள் என்ன பிளான் வச்சுருந்தீங்களா அப்படி கேட்குறாங்கக்கா. ஆமாண்டாம்மா சொல்கிறாங்க. ஒரு 15 days மட்டும் பொறுத்துக்கோங்க. அக்கா நம்மளும் அங்கேருந்து போனதுக்கப்புறம் நீங்கள் எங்கே கூப்பிடுறீங்களோ அப்புறம் போகலாம் ஓகேவா. நம்மளும் ஹனிமூன் போயிட்டு சொல்கிறாங்க. ஹனிமூன் ஜங்க் சொல்கிறாங்க. ஆமாம் நீங்கள் அதுக்கு தானே பிளான் பண்ணியிருப்பீங்க சொல்கிறாங்க. எப்படி கண்டுபிடிச்சி எனக்கு தெரியும். நம்ம ஹனிமூன் போகலாம் ஓகேவா. நீங்கள் எங்கே கூப்பிடுறீங்க அங்கே போகலாம். நம்ம போய்ட்டு ஹாப்பியாக நிறைய என்ஜாய் பண்ணலாம் சொல்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. ஜெக்கு ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல என் பேபியை ஒத்துக்கிட்டா நான் ஃபைனலாக சொல்லிட்டாங்க. நான் இப்போ கிராஜுவேட் அன்றைக்கி இப்போ ஓகே சொல்ல தான் நினச்சேன். சரி. ஆனால் அக்கா தான் ஊருக்கு கூப்பிட்டாங்களா, அக்கா வர ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, ஆசைப்பட்றாங்களா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இல்லை மட்டும் நீ பண்ண மாட்டேன், அக்கா கேட்டால் எதனாலும் பண்ணுவேன் அப்படி சொல்கிறாங்க. என்ன பண்ணுறது அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஹாப்பியாக இருக்குது ஜங்குக்கு. இப்போ நம்ம ஜிம் தான் போய்ட்டு ஜங்கு இப்போ ஒரு பெக் பண்ணுறாங்க. ஹாப்பியாக சொல்கிறாங்க. ஜஸ்ட் ஒரு பெக் தான் நான் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் வந்து டீ பேக்கஸ் பண்ணுறாங்க, ஜிம் பேக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ டே பார்க்குறாங்க. டே என்னடா பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஜிம் டக்குனு ஏஞ்சி ஓடி போயிடாரு. ஜங்க் பார்க்குறேன். ஏன்டா சிவப்பூச்சியில் கரடி மாதிரியே சொல்கிறாங்க. இப்போ எனக்கு கரடின்னு சொல்கிறேன் அதான்டா உண்மை அப்படி சொல்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. இப்போ தான் 3 டேஸ்க்கு அப்புறம் கிஸ்ஸை கிடச்சிது சொல்கிறாங்க. 3 டேஸ்க்கு அப்புறம் கிஸ் உனக்காவது அது கிடச்சி எனக்கு அது கூட சொல்கிறாங்க. டேய் நீ ஒரு குழந்தைக்கு அப்பாவை போகிற சொல்கிறாங்க. டே அதுக்கு என்னோட ஒரு கிஸ் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அந்த வயனு பாரு வந்ததுலேருந்து அவங்க அம்மா கிட்டே உட்காந்துருக்கடா சொல்கிறாங்க. சரி விட்டு அந்த மாதிரி டைமில் அவங்க அம்மா கூட இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. நிறைய பேசணும், நிறைய ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு அது கரெக்டு தான் அப்படி சொல்கிறாங்க. இப்போ பாயிண்ட் அந்த பக்கம் அழகாக டேஸ் பாஸ் ஆகிட்டு இருக்கா. ஒரு 7 டேஸ் இவங்க வந்துட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜிம்மில் அவங்க அம்மா கூட தூங்கிட்டு பாரு டேஸா. இன்றைக்கி ரொம்ப ஒரு ஜெக்கி ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த எவ்வளோ இவங்க அம்மா என்னதான் ஹக் பண்ணி தூங்கினாலும் அவருக்கு ஜங்குக்கு ஹக் பண்ணி தூங்காமல் ஒரு மாதிரி இருக்குது. இன்றைக்கி டேவும் ஜங்கும் ஒன்றா தூங்குறாங்க. டே ஜங்குக்கு காய் மேற்கு நல்ல பேர் ஒன்றா தூங்குறாங்க. எங்கள் அக்கா டெரஸில் எங்கள் டெரஸில் தூங்கலாம் ஒன்றா தூங்கலாம். தனித்தனி ரூமில் தூங்குறது போர் அடிக்க சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ஒயினோட அம்மா நம்ம ஜிம்மின் 3 பேர் தூங்கியிருப்பாங்க. ஜிம் தான் மெதுவாக போகிற மட்டும் எழுந்திருக்கிறாங்க. எந்திச்சு அப்படி மேலே போகிறாங்க. மேலே போய் பார்த்தா நம்ம ஜங்கு படுத்துருக்காங்க. ஜிம்மின் போயிட்டு ஜங்குக்கா மெதுவாக எழுப்புறாங்க. ஜங்குக்கா அப்படி கூப்பிட்றாங்க. இப்போ ஜங்கு தாய் சாப்பிட்டு பண்ணுறாங்க. பக்கத்துல டேக்கும் மாதிரி மொழி போதுறது, காய்க்கும் மொழி போதுறது, மெக்க மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. இப்போது ஜங்க் பார்க்குறாங்க. என்னடா பண்ணுறாங்க அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது எனக்கு உங்களை ஹக் பண்ணி தூங்காமல் தூக்கமே வர மாட்டேங்குது சொல்கிறாங்க. என்னதுக்கு எப்படி 7 டேஸ்க்கு அப்புறமா ஜங்க் கேட்குறாங்க. இல்லை உண்மையாகவே எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குதா, அது இன்றைக்கி எனக்கு ரொம்ப மிஸ் பண்ணுறேன், இன்றைக்கி உங்களை ஹக் பண்ணி தூங்கி ஆகணும் ஜிம் சொல்கிறாங்க. ஜங்க் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிச்சயமா வாசல் ஜங்க் தான் அப்படி ஜிம் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. ஜிம்னும் ஆமாம் எனக்கு உங்களை ஹக் பண்ணி தூங்கணும் அப்படி ஜிம் க்யூட்டாக கேட்டிருக்காங்க. ஜங்க் பார்க்குறாங்க. நான் எனக்கு சரி தூக்கம் வர தெரியுமா, ரொம்ப கஷ்டப்பட தூங்க வேண்டியதாக இருக்குது அப்புறம் அப்படியா சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. 1 ரூம் போலமா சொல்கிறாங்க. ஆனால் அம்மா அப்புறம் உயர்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க. அவங்களும் பார்க்க மாட்டாங்க. இப்போ நம்ம போய் தூங்குவோம் இயர்லி மார்னிங்னா நம்ம வந்துட்டு ரிட்டன் வந்துட்டு நீங்கள் வந்து படுத்துக்கோங்க, நான் வந்துட்டு அம்மா கூட போய் படுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி அம்மா சொல்கிறாங்க. ஜங்கு செம ஹாப்பியாக இருக்குது. ஜங்கு இப்போ ஜிம் 6 கிஸ் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே வாங்க போகலாம் தூக்கம் வர சொல்கிறாங்க. சரி ஜங்கு வா சொல்லிட்டு மெது வந்துருக்காங்க. இவங்களாம் சொல்கிறாங்க. இவங்களாம் அங்கே தூங்கிட்டு வா சொல்லிட்டு ஜங்கு கூட்டிட்டு போயிடறாங்க. இப்போ நம்ம காயும் டேவும் பார்க்குறாங்க. பார்த்தியாடா இருந்துச்சு குட்டி பையன் எப்படிப்பா எவ்வளோ பாசம் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஆமாண்டா ஆனால் இந்த இவ்வளோ டேஸ் வந்து உங்கள் அம்மா கொடுத்தவங்க பெரிய விஷயம் சொல்கிறாங்க. என் ஒயன் இருக்கா பாரு சொல்கிறாங்க. டே ஒயன் திட்டாத, ஒயன் உங்கள் அம்மா கொடுத்தவங்க தான் இப்போ சேஃப், நீ வந்து கையும் காலை தூக்கி போடுறா அவன் மேலே சொல்லிட்டாங்க. அது என்ன உண்மை தான். அவளே என்ன திட்டுவாடே கை தூக்கி போடாத காலை தூக்கி போடாத சொல்லி திட்டிகிட்டே இருப்பா சொல்லிட்டு நம்ம டேவ் சரிச்சிருக்காங்க. எனக்கு இவங்களை பார்க்க க்யூட்டாக இருக்கிற க்யூட் கப்பலடா இவங்க 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாடா செம க்யூட்டு அப்படி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம்னு ஜங்கும் ஜிம்னு ரொம்ப தான் வராங்க. ஜங்கும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்கும் பார்க்குறாங்க. உனக்கு தெரியுமா என்ன சொல்கிறாங்க. எனக்கு 1 வீக்காக தூங்குறப்ப இது எம்டிஎஃப் இல்லைன்னு சொல்கிறாங்க. எம்டிஎஃபா எப்போவுமே என் மேலே ஏதோ வெயிட்டாக இருக்குமோ சொல்கிறாங்க. அப்படின்னா நான் குண்டாக இருக்குன்னு சொல்கிறீங்களா நீங்கள் ஏதாவது சொல்கிறாங்க. வச்சோ அப்படி சொல்லல அப்புறம் சொல்கிறாங்க. எப்போவுமே எனக்கு ஏதோ ஒன்று ஃபீல் ஆகிட்டே இருக்குமா, இப்போ என் மேலே எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி எம்டியாக இருக்கும் போது லேசாக இருக்கும் நினச்சி அது எனக்கு பிடிக்கல. எப்போவுமே நீ இப்படி என் மேலே தூங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜங்கு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கும் தூக்கமே இல்லாமல் இருந்துச்சு. அம்மா கூட தூங்குவேன், இருந்தாலும் எனக்கு உங்க கூட 2 இயர்ஸாக தூங்கி பழகிடுச்சா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் தான் அப்படி ஜிம்மில் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு அப்படி மேலே ஓவர் ஆகுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. எனக்கு ஒரே ஒரு பைட்டு வேணும் சொல்கிறாங்க. பைட்டை ஒரே ஒரு பைட் நான் கொடுக்கணும், ஒன்றரை எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இதுவாக சொல்கிறாங்க. ஜங்க் போய்ட்டு ஜிம் நெக்கில் வச்சு சொல்கிறாங்க பைட் தராங்க. இப்போ அப்படி ஜிம்னுமே ஜங்க் அதேமாதிரி பைட் தராங்க. ஹாப்பியாக இருக்குது. ஜங்க் தான் ஜிம்மோட ஃபேஸ் ஃபுல்லாக டீப்பாக கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நோஸ் சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. ஆனால் இங்கே வேண்டாம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணி அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒரு 5:30 இருக்குன்ற டைம். இந்த பக்கம் பர்ட்ஸ் சவுண்ட்லாம் கேட்டுருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் ஜங்கா சொல்லிட்டு ஜங்கு அப்படியே ஹக் பண்ணுறாங்க. தூங்க சொல்கிறாங்க. அச்சோ ஜங்கா எந்திரியே சொல்கிறாங்க. என்னடாம்மா தூங்கலாம் வா சொல்கிறாங்க. அகைன் ஹக் பண்ணுறாரு. அச்சோ நீ எந்திரியே சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறேன். என்னடா சொல்கிறாங்க. நீ மேலே போக சொல்கிறாங்க. மேலே எதுக்கு சொல்கிறாங்க. மறந்துட்டீங்களா சொல்கிறாங்க. ஓ ஓகே சொல்கிறாங்க. இப்போ நீ சொல்கிறாங்க. நான் அம்மா கூட போய் படுத்துக்கிறேன், நீங்கள் மேலே போயிடுங்க, யாருக்கும் தெரியாமா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. அம்மா இது என்னடா சவுண்ட்லாம் சொல்கிறாங்க. ஓ இதுவா இதெல்லாம் வில்லேஜ் அலாரம் சொல்கிறாங்க. வில்லேஜ் அலாரம் ஆமாம் பேர்ட்ஸ்லாம் அப்படியே சவுண்ட் போட சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. வில்லேஜ் நல்லா தூங்கிடுவோம்னா சவுண்ட் கேட்கல, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன் சொல்கிறாங்க. சரி நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜங்கு கொடுக்கணும் மேலே போயிடுறாரு. இப்போ ஜிம்மின் எதுவுமே தெரியாமல் குழந்த மாதிரி ஜிம்மில் அம்மா பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போது நம்ம ஜங்கு வந்ததும் காயும் டேவும் பார்க்குறாங்க. வந்துட்டு யார் சொல்கிறாங்க. டே நீங்கள் என்ன சொல்கிறாங்க. இந்த குருவி சத்தத்தில் எங்கே நாங்கள் தூங்குறத சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறதுக்கு. ஆமாம் நாங்கள் ஏஞ்சிட்டோம் சொல்கிறாங்க. அப்புறம் நைட்லாம் ஒரே இதை நான் சொல்கிறாங்க. என்னடா பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இல்லை நைட்டில் ஒரே ஜாலி தான் போலே சொல்கிறாங்க. என்னடா ஜாலி இருக்குது சொல்கிறாங்க. பின்னா ஜிம்மில் வந்து கூட்டிகிட்டு போனால் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் சொல்கிறாங்க. நாங்கள் முடிச்சுட்டு தானே இருந்தோம், அவன் வந்து பேசுனது எங்களால் தெரியும் சொல்கிறாங்க. தெரியுமா சொல்கிறாங்க. ஆமாடா தெரியும். என்ன சொன்னா சொல்கிறாங்க. டே ஒன்றும் சொல்லட்டா அவன் ஹக் பண்ணாமல் தூக்கம் வரலையா சொல்கிறாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறாங்க. அவ்வளோதான் வேறு என்ன பண்ண முடியும் சொல்கிறாங்க.
சொல்கிறாங்க. அதெல்லாம் நாங்கள் ஹனிமூன் போய் தான் பண்ணுவோம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க காய் பார்க்குறாங்க, நீ ஹனிமூன் போகிறப்ப நானும் வர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, டேய் நான் மெக்க கூட்டிகிட்டு வருவேன்டா சொல்கிறாங்க. பாரு மெக்க தூங்கிட்டு இருக்கான் பாரு, நான் மெக்க கூட்டிகிட்டு வருவேன் சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சொல்கிறாங்க. 4 பேர் ஒன்றா போகலாம் சொல்கிறாங்க. அப்படியே பார்க்குறாங்க, எனக்கும் வரணும்னு ஆசை இருக்கே சொல்கிறாங்க. என்னத்துக்கு, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, ஓகேவா, கூட்டிகிட்டுலாம் அலையக்கூடாது, நீ வீட்டிலே இரு அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே போயிட்டு வாங்க, அட்லீஸ்ட் ட்ரிப்பாவது சொல்கிறாங்க. டேய் அப்போ நீ மட்டும் தனியாக வந்தால் போய் நாங்கள் கஷ்டப்பட்டு வரடா சொல்கிறாங்க. கரெக்டு தான், சரி விடுங்க அப்படி சொல்கிறேன். வேணா நம்ம ஒரு டைம் நம்ம 3 பேர் நம்ம 4 பேரும் ட்ரிப் போவோமா சொல்கிறாங்க. ட்ரிப் போகலாம் ஒன் டைம் சொல்கிறாங்க. சரி ஓகே படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. இப்போது டே பார்க்குறாங்க, இரு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, இது நெக்கில் சொல்கிறாங்க. ஓ அதுவா, அது இருந்துச்சு மட்டும் பைட்டு சொல்கிறாங்க. அப்போ இப்போ தான் எதுவும் நடக்கலாம்னு சொல்லிட்டு எதுவும் நடக்கல, ஜஸ்ட் பைட் பண்ணிக்கிட்டோம்டா சொல்கிறாங்க. பைட் பண்ணிக்கலாம் ஒரு லவ்வாடா சொல்கிறாங்க. அது லவ் வேறு மாதிரி இருக்கும் சொல்கிறாங்க. உனக்கு எங்கே தெரிய போகுது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜங்கு திட்டிட்டு இருக்காங்க. டேவ் பார்த்துட்டு டேவ் சொல்கிறாங்க, உண்மைதான் நான் இந்த மாதிரி பைட் பண்ணால் கண்டிப்பாக வாங்கி அடிச்சிருவா சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஃபைனலாக இவங்க தூங்க ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு 1 hour ஆஃப்டர் எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்களா, ஜிம் பார்க்குறாங்க. ஜிம் போயிட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க காஃபி போட்டு. இந்த பக்கம் நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. என்னப்பா அது சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. நெக்கில் கை வைக்கிறாங்கக்கா. அது சொல்கிறாங்க. என்னப்பா அது சொல்லி கேட்குறாங்க. ஒன்று ஏதாவது கிடச்சிச்சா என்ன சொல்கிறாங்கக்கா. அது சொல்லிட்டு கொஞ்சம் ஒயன் பார்க்குறாங்க. ஒயன் பார்த்துட்டு யோசிக்கிறேன், என்னடா நம்ம கூட தான் தூங்குறோம், எப்படி இது வந்திருக்கும் சொல்லிட்டு. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அக்கா சொல்கிறாங்க, என்னடா இது அப்படி கேட்குறாங்கக்கா. அது சொல்கிறோமா யோசிச்சிருக்காங்க. அப்போ கிட்ட வராங்க. கிட்ட வந்துட்டு நீ ஜங்க் கூட போய் தூங்குனியா அப்படி கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க. டே நான் அப்போ சொன்னது உண்மை தான், நீ தள்ளி சொல்லிட்டு தான் கிராஜுவேட் ஆகிட்டே இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருந்தால் என்ன சொல்கிறாங்க. அச்சோ அக்கா அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு பைட்டு தான், வேறு எதுவும் பண்ணல அப்படி சொல்கிறாங்க. ஹனிமூன் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் சொல்லிட்டு சொல்ல. அப்படியா சொல்கிறாங்க. நீ மட்டும் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக எல்லாம் ஒன்றே கூட்டிகிட்டு போயிருப்போம் சொல்கிறாங்க. நீ டே மாமா நம்ம எல்லாரும் ஒன்றா போயிருக்கா சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகேடா பரவாயில்ல ஓகேவா, நீ போயிட்டு வா சொல்கிறாங்க. இங்கேருந்து போனதுக்கப்புறம் நீ ஜங்கும் ஃபாரின் போக ஹாப்பியாக இருக்கணும் ஓகேவா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் அவனை வந்து வெயிட் பண்ண வைக்க வேணாம், வெயிட் பண்ண வைக்க வேணாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே அக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே காஃபி குடி சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம் காஃபி குடிச்சிக்கிறாங்க. ஜிம்மில் அம்மாவும் எதை கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஜேகே கேட்குறாங்க. ஜேகே எல்லாம் கீழே இறங்கி வராங்க. இப்போ ஜங்கு ஏன்னு பார்க்குறா. டே காஃபி சொல்கிறாங்க. காஃபி நான் குடிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இல்லை மில்க் சொல்கிறாங்க. இல்லை ப்ரஷ் பண்ணிட்டு வந்து குடிச்சிக்கிறேன் சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜங்கு ஜிம்மில் பார்க்குறாங்க. ஜிம்மில் ஐயோ ஜங்கு ஜிம்மில் பார்த்து ஐயோ வின் பண்ணுறாங்க. ஜிம்மில் க்யூட்டாக ஜங்கு பார்த்து ஐயோ வின் பண்ணுறாங்க. க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஜங்கு ஜிம்மினுக்கு ஒரு காஃபி ரூம் எடுத்துட்டு வா சொல்கிறாங்க. ஓகே ஜங்கு காசு ஜிம்மில் போயிடுறாங்க. இப்போ ஜங்க் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துருக்காங்க. ஜிம்மில் காஃபி எடுத்து போகிறாங்க. இப்போ ஜங்க் அப்படியே ஜிம்மில் தூக்கி லேப்பில் உட்கார வச்சுக்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இந்த காஃபியை ஷேர் பண்ணி குடிக்கிறாமா சொல்லிட்டாங்க. காஃபியை ஷேர் பண்ணி குடிக்கிறீங்களா, குடிச்சிட்டு ஏன் சொல்கிறாங்க. பரவாயில்ல ப்ளீஸ் சொல்கிறாங்க. சரி ஓகே சார் 2 பேர் குடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா கேட்டாங்க தெரியுமா இது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ சொல்கிறது என் ஹஸ்பண்டோட லவ் வந்து பைட் மார்க்கு சொல்லுன்னு சொல்கிறாங்க. அச்சோ அம்மாட்ட போய் எப்படி சொல்ல முடியும் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மா சொன்ன சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இன்னும் கொஞ்சம் டேஸ் தான் வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. இப்போ அப்படியே வந்து டேஸ் பாஸ் ஆகிடுச்சு. அன்றைக்கி ஜிம்மின் எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க. ஜிம் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிம்மோட அப்பா அவங்க பாருங்கப்பா எல்லாமே பேக் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேவா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் வச்சிருக்கோம் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஓகேம்மா அம்மா நான் கிளம்பா சொல்கிறாங்க. எனக்கு பாருடா உனக்கு டெலிவரி டைமில் அங்கே வரேன்டா சொல்கிறாங்க. ஓகேம்மா சொல்கிறாங்க. ஃபைனலாக ஜிம்மின் அவங்க அம்மா ஹக் பண்ணிட்டு அப்பாலாம் ஹக் பண்ணிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ டேரெக்டாக வீட்டுக்கு தான் வராங்க. இந்த பக்கம் ஃபஸ்ட் நம்ம ஜிம்மின் ஜேக்கோட வீடு தான் வருது. இவங்களோட போய் இறங்கிறாங்க. அவங்க போயிடுறாங்க. இப்போ ஜேக்கு வீட்டுக்குள்ள வந்ததுமே பார்க்குறாங்க. கிளம்பலாமா சொல்கிறாங்க. எங்கே சொல்கிறாங்க. அதான் ஹனிமூன் சொல்கிறாங்க. ஜங்கா ரொம்ப டயர்டாக இருக்குது, நீங்கள் 1 day ரெஸ்ட் எடுத்துட்டு வீட்டில் அங்கே பாருங்கள் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, இதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு போகலாம்மா சொல்கிறாங்க. நாளைக்கா சொல்கிறாங்க. சரி ஓகே சார் ஜங்க் சொல்லிடுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் டே தான் 2 பேரும் ரெடி ஆகிடுறாங்க. ஹாப்பியாக காய் முக்கியமாக ரெடி ஆகிறாங்க. போல மாட்டா சொல்கிறாங்க. ஓகே சொல்கிறாங்க. 4 பேருமே கிளம்புறாங்க. இப்போ டேவும் ஒயன் வந்து ஏர்போர்ட்டில் சென்ட் ஆஃப் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அக்கா நான் போயிட்டு வரேன் சொல்கிறாங்க. ஓகேடா நல்லா என்ஜாய் பண்ண சொல்கிறாங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. சொல்லு ஒயன்னு சொல்கிறாங்க. ஜிம்மில் பார்த்துக்கூட நியூ கண்ட்ரி நியூ பிளேஸ் சொல்கிறாங்க. ஓகே டி நான் பார்த்துக்கிறேன், நீ ஹெல்த்தை பார்த்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே அப்படி சொல்லிட்டு பாய்ங்க இவங்களும் பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. நீ மட்டும் இப்படி இல்லாமல் இருந்தா இனி ஒரு டைம் சொன்னால் கொண்டு வரணும் சொல்கிறாங்க. சரி சாரி டி சொல்லிட்டு 2 பேர் வராங்கடா. இப்போ அப்படியே அவங்க பார்த்தா ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க. ரொம்ப சில்லுன்னு ஒரு அழகான ஒரு கண்ட்ரி. அழகாக ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சோ எவ்வளோ அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அழகாக இருக்கா சொல்கிறாங்க. இங்கே இவங்கெல்லாம் வந்திருக்க பிளேஸ் வந்து ஒரு அதனால் ஒரு குளிர் ஒரு சில்லுன்னு ஒரு பிளேஸ் தான்டா ஓகேவா. வராங்க. நம்ம காய் பார்க்குறாங்க. ஆடடா அழகாக இருக்கே சொல்கிறாங்க. அழகாக இருக்கா. இப்போ மேக்கப் பார்க்குறாங்க. ஆமாம் காய் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க பிளேஸ் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லிட்டு 4 பேர் போய்ட்டு ஹோட்டல் ரூம் எடுக்கிறாங்க. எடுத்து ஸ்டே பண்ணிட்டு இப்போ ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு வெளில வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்காய் நிறைய பேர்ட்ஸ்லாம் இருக்குமா, பேர்ட்ஸ் அப்புறம் நிறைய அனிமல்ஸ்லாம் இருக்குமா சொல்கிறாங்க. எனக்கு அங்கே வந்து ஸ்னோ ப்ராசஸ் அந்த ஓகே உங்கள் ஸ்னோவில் தான் அந்த இதெல்லாம் இருக்குல்ல பனிக்கரடி இருக்கும்ல அங்கே ஒரு பிளேஸ் தான் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே பனிக்கரடி நிறைய இருக்குது. இப்போ நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. எங்கே தான் ஜிமினோட ஃபேமிலி எதையும் காணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. என்னோட ஃபேமிலியா என்ன சொல்லிட்டாங்க காசு சொல்கிறாங்க. இல்லைடா உன்னோட ஃபேமிலி மெம்பர்ஸுங்க யாருமே காரணமே சொல்லிட்டாங்க. என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யார் சொல்லிட்டாங்க. அதான் வாத்து கூட்டம் கோழி குஞ்சு கூட்டம் சொல்லிட்டாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கா அடிச்சிடுவோம் பார்த்துக்கோங்க சொல்கிறாங்க. என்ன இதுக்கு ஆமாம் அப்படி பார்த்தா உங்களோட ஃபேமிலி கூட காணும் சொல்கிறாங்க. ஏன் ஃபேமிலி ஆமாம் அதான் இந்த ரேபிட்டு பன்னி ஃபேமிலி சொல்கிறாங்க. பன்னி ஃபேமிலியா அது எதுவுமே காணுமே சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. பயங்கரமாக காட்டி ரசிச்சுட்டு இருக்காரு. இங்கே பாருடா ஒன்றே ஒரு வச்சு செய்யலாம் பாரு சொல்கிறாங்க. ஒய்ஃபே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. அப்படின்னா நீ எதுக்கு ஜிம்மில் டேஸ்ட் பண்ணுற அப்படி சொல்லிட்டு மெக்கு கேட்குறாங்க. ஜங்கு பார்த்து ஏன் ஒய்ஃபை நான் டேஸ்ட் பண்ண
பண்ணக்கூடாதா சொல்கிறாங்க. அப்போ அப்போ அவனும் தான் உன்னை டீஸ் பண்ணுவான் சொல்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் பார்க்குறாங்க. சரி போதும் வாங்க ப்ளே பண்ணலாம் சொல்லி ஜிம்மி தான் ஸ்னோஃபால் செஞ்சு ஜங்க் பண்ண அடிக்கிறாங்க. ஜங்கும் சேம் அதுதான் காய் மேக்கப்பில் ப்ளே பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே அழகாக அந்த பெங்குயின்ஸ்லாம் நடந்து வந்துட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சு ஜங்கு அங்கே போய் அழகாக நடக்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கு பார்க்குறாங்க நம்ம நடப்போம் அதே மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் அதே நடந்து காட்டுறாங்க. காய் மேக்க விழுந்து வச்சுட்டு இருக்காங்க. டே நீங்கள் என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜங்கு வந்து ஜிம்முக்குள்ளே சேர்ந்தா அவர் பேபியை மாறிடுவார். அவருக்கு எப்படிலாம் பண்ணுறாரு இவரும் அதை மாதிரி பண்ணிக்கிட்டு ப்ளே பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்றைக்கி நைட்டு தாண்டா ரொம்ப டயர்ட் ஆகிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படா நல்லா ப்ளே பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு அப்படியே தூங்குவோம் சொல்கிறாங்க. என்ன அப்படி கேட்குறாங்க. அம்மா சொல்கிறாங்க. ஓ இங்கே தூங்குறதுக்கு வந்திருக்கோம் சொல்கிறாங்க. வேறு எதுக்கு வந்திருக்கோம் ஜிம் கேட்குறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. வேறு எதுக்கு வந்திருக்கோமா அப்படி சொல்லிட்டு வராங்க. ஜங்குக்கா வேண்டாம் சொல்கிறாங்க. எனக்கு வேணும் சொல்கிறாங்க. இன்னும் நாளைக்கு சொல்கிறாங்க. நாளைக்குலாம் கிடையாது ஓகேவா இருக்கிற அந்த 1 வீக்கும் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க. ஃபுல்லாக எடுத்துக்கோ சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு அப்படி பண்ண கூட தப்பு சொல்கிறாங்க. தப்பு இல்லை சார் ஜங்க் தான் வந்துட்டு அப்படியே ஒரு ஷர்ட்டை ரிமூவ் பண்ணுறது பார்த்தா அவ்வளோ ஹார்டாக இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ ஜிம் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க உன்ட்ட ஷர்ட்டில் சார்ந்ததே இல்லையா சொல்கிறாங்க. அது வேறு இது வேறு சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்போ திரும்பி வர சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்பா தாக்கா எல்லாமே டெக்கரேட் ஆகிருக்கு. என்ன சொல்கிறாங்க. இதெல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டாங்க ஓகேவா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்ததா சொல்கிறாங்க. சொல்லி வச்சிங்களா நான் சொல்லி வச்சேன். ஸோ இந்த சான்ஸெல்லாம் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆனால் மெதுவாக ஜென்டலாக சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கஷ்டம்டா சொல்கிறாங்க. என்னான்னு இருக்கும் அது கொஞ்சம் கஷ்டம் 2 இயர்ஸ் ஆகிடுச்சா எவ்வளோ வெயிட் பண்ணியிருப்பேன் எவ்வளோ ஆசை இருக்கும் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படிலாம் பேசக்கூடாது தப்பு அப்படி சொல்கிறாங்க. அப்படியே அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜங்கும் அப்படி கூட போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சாஃப்டாக தான் கிஸ் பண்ணுறாரு. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அழகாக அவங்க கூட எல்லாமே அழகாக மூவ் ஆகிட்டு இருக்கு. ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டே நான் மார்னிங் தானே 6 o'clock இருக்கும். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் தூங்கவே இல்லை சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறேன் தூங்கலாண்டா சொல்கிறாங்க. எப்போ கூட ஸ்டாப் பண்ண மாட்டியா அப்படி கேட்குறாங்க. ஜங்க் பார்க்குறோம் ஸ்டாப் பண்ணாமல் என்ன சொல்கிறாங்க. ஆமாம் டயர்டாகவே இல்லை சொல்கிறாங்க. இல்லையே டயர்டாக இல்லையா சொல்கிறாங்க. ஐயோ நீ ஹியூமன் தானே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். ஜங்க் பார்க்குறாங்க. வேறு என்ன சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வேம்பயர் மாதிரி இருக்கீங்க பாருங்கள் எப்படிலாம் பைட் பண்ணியிருக்கீங்க பாருங்கள் ஆல்மோஸ்ட் பிளட்டே வந்துட்டு போல சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. இது என்னடா இருக்குது லவ்டா சொல்கிறாங்க. லவ் தான் புரியுது ஆனால் இவ்வளோவா சொல்கிறாங்க. என் லவ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. புரியுது ஆனால் இப்போ ஸ்டாப் பண்ணுங்களேன் ப்ளீஸ் நான் 1 வீக் இருக்கலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே பேபி ரொம்ப அழிச்சு போதும் அப்படி சொல்கிறாங்க. ஜிம்மில் ஜங்க் விட்டுறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே படுத்துக்கிறாங்க. குளிக்கிறியா போங்க டயர்டாக இருக்க சொல்கிறாங்க. சரி ஓகே சரி அப்புறம் அப்படி படுக்க வச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஜங்க் வந்து பக்கத்தை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. வேண்டாம் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க. வெயிட்டாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. இது வெயிட்டாக இருக்கா சொல்லி ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜங்க் ஹக் பண்ணி கியூட்டாக தூங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த 1 வீக் அப்படி தானே போயிருக்கும். இப்போ ஜங்க் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ரெடி ஆகும்போது ஜிம்மில் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. இவங்க பாருங்கள் கொஞ்சம் லிப்பாம் போட்டு விடுங்க சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. கூட நான் போட்டு வரேன் சொல்கிறாங்க. என்னதுக்கு அப்படி சொல்லிட்டு இப்போ அவருக்கே போட்டுக்கிறாங்க. எனக்கு போட்டு வரேன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டுக்கிறீங்க அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஜங்க் தான் ஏன்னா அவனை போட்டு வரேன் சொல்லிட்டு இப்போ ஃபுல்லாக போட்டுக்கிட்டு அவர் லிப் வந்து அட்டாச் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. என் லிப்பில் தான் உனக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ரொமான்டிக் சொல்கிறாங்க. அப்படியா ரொமான்டிக்காக இருக்கிறதுலாம் ஒரு நல்ல விஷயம் தானே சொல்கிறாங்க. நல்ல விஷயம் தான் சம்டைம்ஸ் ரொம்ப கஷ்டம் சொல்கிறாங்க. ஹேண்டில் பண்ண முடியல சொல்கிறாங்க. ஹேண்டில் பண்ண முடியாது ட்ரை பண்ண அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் சொல்ல மாட்டீங்க போலாமா சொல்கிறாங்க. நீங்கள் ஹாப்பியாக நீங்கள் அங்கே ரொம்ப ஹாப்பியாக தான்டா சொல்லவும் வேணும் உனக்கே தெரியாது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை என்னால் இப்போ ப்ராப்பராக வாக் பண்ணவே முடியல சொல்கிறாங்க. இவன் காய் மக்கள் டீஸ் பண்ணுறாங்க தெரியுமா சொல்கிறாங்க. அவங்க கிடக்குறாங்க. நான் தூக்கிட்டு போவா சொல்கிறாங்க. தூக்கிட்டு போகிறீங்களா தூக்கிட்டு போகிறேன் ஓகேவா ஏர்போர்ட் வரைக்கும் தூக்கிட்டு போகிறேன். வேண்டாம் யாரப்போ தப்பாக நினச்சி போகிறாங்க சொல்கிறாங்க. அதையும் தப்பாக நினைக்க போகிறாங்க. நீங்களோட ஒய்ஃப் தானே சொல்கிறாங்க. பரவாயில்ல வாங்க சொல்லிட்டு ஜிம்மில் ஜங்கும் அப்படி கிளம்புறாங்க. ஜங்கு தான் ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. ஜங்கு செம்ம ஹாப்பி ஃபேஸ் பார்த்து அவ்வளோ பிரைட்டாக இருக்குது. காய் பக்கம் இப்போ காய் தாண்டா டே போதுண்டா அவன் பாவண்டா ஓகேவா அவன் ப்ராப்பராக வாக் பண்ணி 1 வீக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அச்சா காய் பரவாயில்ல நீங்கள் ஜங்காவை எதுவும் சொல்லாதீங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டே நான் உனக்காக தானே பேச சொல்கிறாங்க. பரவாயில்ல அப்படி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. டே உனக்கு ஏற்ற மாதிரி இருக்காண்டா சொல்கிறாங்க. ஆமாண்டா நாங்கள் வந்து மேட் ஃபார் ஈச் அதர்டா அப்படி சொல்லி ஜங்க் சொல்கிறாங்க. ஜெக்குக்கு நான் சும்மா வா சொல்கிறாங்க. டே இந்த ஹோட்டலில் வந்து எல்லா ஹனிமூன் கப்பலும் விட நீங்கள் தானே பெஸ்ட்டு இங்கே உள்ளவங்களே சொல்கிறாங்க. உங்களை மாதிரி யாருமே இருக்க முடியாது சொல்லிட்டு ஓகே ஏன்னா நீ இந்த இவனுங்க உள்ளவங்க எல்லாரும் பார்க்குறாங்க. நீ எந்த அளவுக்கு அவனை கேர் பண்ணுற எந்த அளவுக்கு லவ் பண்ணுற பப்ளிக்காகவே என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்னடா என் லவ் அப்படி தான் காமிப்பான்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஜிமினி ஜங்கு தான் இங்கே அதிகமாக கிஸ் பண்ணது ஹக் பண்ணது ரொம்ப க்யூட்டாக பிக் எடுத்தது எல்லாமே இவங்கள தான் இருந்திருப்பாங்க. எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. அந்த ஹனிமூன் வந்திருப்பாங்க. நிறைய கப்பல் வந்திருப்பாங்க. அது எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இவங்க க்யூட்டாக இருக்காங்க பார்க்குறது சொல்லிட்டு. இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. சரி போலாமா சொல்கிறாங்க. இப்போ மெக்கு பார்க்குறாங்க. ஜிம்மிங்களும் நடக்க முடியுமா சொல்கிறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. ஏன் அவனும் நடக்க முடியாது தூக்கிட்டு வருவான்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதெல்லாம் வேண்டாம் நடக்க முடியும் சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. டே ஜங்கா இந்த ஹனிமூன் மூடெல்லாம் இதோட மறந்துடுற ஓகேவா ஏன்னா இப்போ நம்ம ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குடா அதுக்கு போய் ஒர்க் பண்ணுண்டா ஓகேவா சொல்கிறாங்க. எனக்கு தெரியும்டா வாங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக 4 பேர் வந்துடுறாங்க. இப்போ கொரியர் ரிச்சாக ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா வைனக்கா வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. இப்போ தாண்டா வந்து இறங்கணும் அதுக்குள்ளே வா சொல்கிறாங்க. அவங்களுக்கு வாங்க கிஃப்டெல்லாம் அதெல்லாம் அப்படியே இருக்குது எங்கேயும் போயிடாது நாளைக்கு போய் கொடுத்துக்கலாம் ஓகேவா டயர்டாக இருக்கு வீட்டுக்கு போகலாம் சொல்கிறாங்க. சரி ஓகே காய் மேக் பாய் சொல்கிறாங்க. பாய்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கு ஜிம் ரொம்ப ஹாப்பியாக வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஹாப்பியாக இருந்துச்சு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு சொல்லிட்டு ஜங்கு வந்து ஹக் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு ஃபைனலாக.
இங்கே நெக்ஸ்ட் தான்டா ஜிம்மி ஜங்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஒயன் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிஃப்ட் நிறைய வாங்கியிருப்பாங்க கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. அக்கா வீட்டுக்கு போகணும் அப்படியே ஹாப்பினஸ் தானாக வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் பின்ன என் அக்கா எல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம்மா வா சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயன்டா வெஜிடபிளாக கட் பண்ணிட்டு இருக்கா. டே தான் குக் பண்ணிட்டு இருக்காங்க. டே இது போதுமானு பாரு சொல்லிட்டாங்க. போதும் அப்படி சொல்லிட்டு அவர் குக் பண்ணிட்டு இருக்காரு. ஒயன் அந்த டைனிங் டேபிள் உட்காந்து கட் பண்ணிட்டு இருப்பாங்க வெஜிடபிள். இப்போ கரெக்டாக நாங்கள் உள்ளே வரலாமா அப்படி கேட்குறாங்க. ஒயன் திரும்பி பார்க்குற ஜிமின்னு சொல்கிறாங்க. அக்கா நான் வந்துட்டேன் சொல்லிட்டாங்க. அப்படி வாட தங்கம் சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி ஓடி வராங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கா குட்டி பாப்பா எப்படி இருக்கு சொல்லிட்டு அவர் ஸ்டமக்கு கை வச்சு பார்க்குறாங்க. 5 மந்த் ஆயிடுச்சுல நல்லா தான் இருக்குது நல்லா வளர்ந்துட்டு இருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இந்த உனக்காக இதெல்லாம் வாங்கணும்னு சொல்கிறாங்க. என்னடா இது எதுக்கு இவ்வளோ சொல்கிறாங்க. பரவாயில்ல இதை சொட்டு எல்லாமே அங்கே எல்லாமே வேறு மாதிரி இருந்துச்சா நல்லா இருந்துச்சு திங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு இங்கே கிடைக்கிற மாதிரி அங்கே வேறு மாதிரி இருந்துச்சு அதை வாங்கின எல்லாமே சொல்கிறாங்க. இப்போ ஜங் பார்க்குறாங்க. இவன் எந்த ஷாப் கொடுக்க போனாலும் அவங்க அங்கே உனக்கு என்ன பிடிக்குமோ அதான் வாங்குறான்னு சொல்கிறாங்க. ஒயின் பார்க்குறப்ப என் தம்பி எனக்கு வாங்க மாட்டானா அப்படி சொல்லிட்டு இருக்கா. இப்போ டே பார்க்குறாங்க. பாவமா ஜிமின் அக்காவுக்கு முட்டையெல்லாம் வாங்கியிருக்கா மாமாக்காக இது வாங்கவே சொல்கிறாங்க. அச்சு மாமா நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க நான் போய் உங்களை மறப்பேனா உங்களுக்காக எல்லாமே வாங்கியிருக்க தெரியுமா சொல்கிறாங்க. நிச்சயமாகவும் இங்கே பாருங்கள் இந்த பேக்கில் உங்களுக்கு தான் அப்படி சொல்லிட்டு ஜிமின் கொடுக்குறாங்க. அந்த பேக் ஃபுல்லாமே டேக்கு பிடிச்ச திங்ஸ் தான் இருக்குது. பரவாயில்ல ஜிமின் உனக்கு என்னை பற்றி இவ்வளோ தெரியுமா சொல்கிறாங்க. நீங்கள் என் அக்காவோட ஹஸ்பண்ட் மாமா எனக்கு தெரியாது உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறாங்க. உன்ன மாதிரி ஒரு பிரச்சனை கிடைக்கிறதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கா சொல்லிட்டு அவர் வந்து ஜிம்மில் சிக்ஸில் வந்து ரொம்ப பிஞ்சு பண்ண டே ஜங்கு பார்க்குறேன். ஏய் அப்படி சொல்லிட்டு ஹேண்டை தட்டி வராங்க. டே ஏன்டா உனக்கு என்ன மாதிரி பர்சனஸ்லாம் போகல சொல்கிறாங்க. அது எப்பவும் போகிறது தள்ளு அப்படி சொல்லிட்டு அவர் வந்து ஜிம்மில் பக்கத்தில் வச்சுக்கிறாரு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆச்சு நம்ம மாமா தானே சொல்கிறாங்க. மாமாவில் அவன் டே சொல்கிறாங்க. அப்படி சொல்லக்கூடாது மாமா அப்படி ஜிம்னு சொல்கிறாங்க. டே பார்க்குறாங்க. க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாங்க. சரி ஓகே நீங்கள் ஹாப்பியாக தான் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங் பார்க்குறாங்க. சரி ஓகே சமைச்சிட்டு இருக்கியா சொல்கிறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பாவம் அவ்வளோ கிச்சனில் நிற்க முடியலடா சொல்கிறாங்க. ஜங் பார்க்குறேன் நான் ஹெல்ப் பண்ணவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் ஜங்கா நீங்கள் போய்ட்டு மாமாக்கு ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபைனில் நம்ம ஜங்கும் டே தான் சேர்ந்து சமைக்கிறாங்க. ஜிம்னு ஒயனும் உட்காந்து நிறைய பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹாப்பியாக போச்சா ரொம்ப ஹாப்பியாக போனிச்சுக்கா. நீ இருந்தால் கொஞ்சம் வருத்தம் நீ இருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் தெரியுமா. ஏன்னா காய் மக்களாக இருந்தாங்க நீ இருந்தாலும் இன்னும் ஹாப்பியாக இருந்திருக்கும் தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. ஓகேடா இட்ஸ் ஓகே பேபி பிறக்கட்டும் நம்ம எல்லாம் 1 டைம் ட்ரிப்பு மாதிரி போகலாம் சொல்கிறாங்க. ஓகே அக்கா ஜிம்னு ஹாப்பி பேசிட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் ஜங்கு டேவும் சமைச்சு முடிச்சிட்டாங்கடா. 4 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றாங்க. ஜிமின் தான் ஒயனுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபிட் பண்ணி விடுறாங்க. சாப்பிடு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆசை ஃபிட் பண்ணி விடுறாங்க. நம்ம ஒயனுக்கும் நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம ஜங்கும் அதே மாதிரி சேம் ஹாப்பியாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஒரு பிரதர் சிஸ்டர் அவ்வளோ பாண்டிங்கோட அழகாக இருக்காங்க. அப்படி ஒரு 5 மந்த் ஆஃப்டர் பார்க்கலாம்டா. எனக்கு நம்ம எனக்கு தான் ஒரு க்யூட்டான பாய் பிறந்திருக்கோம். ஜிம் பார்க்குறங்க. அச்சோ லட்டு மாதிரி பிறந்திருக்கான் பாருங்களேன். இவன் எவ்வளோ அழகாக இருக்கான் பாருங்களேன் சொல்கிறாங்க. இப்போது ஜிம் ஜங் பார்க்குறாங்க. ஆமாம் ஒன்றை மாதிரி அழகாக இருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஒயன் பார்க்குறா. ஜிமின் இவன் பார்க்குறதுக்கு ஒன்றை மாதிரியே இருக்காண்டா சொல்கிறாங்க. அப்படியாக்கா சொல்கிறாங்க. எனக்கு அப்படி தெரியல சொல்லுங்க. இல்லை ஒன்றை மாதிரி தான் இருக்கான் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஜிம்மோட அம்மாவுக்கும் செம்ம ஹாப்பி. ஜிம்மோட அம்மா அதுக்கப்புறம் நம்ம டேவோட அம்மா பார்த்துட்டு இருக்காங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்போது அப்படி ஜங்கு ஜிம் கிட்ட வராங்க. சரி நம்மளுக்கு எப்போ அப்படி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு தெரியல சொல்லிட்டு ஜிம் கிட்ட ஸ்மைல் பண்ணுறாங்க. ஜங்கு ஹாப்பியாக இருக்குது. சரி பொறுமையாக வரட்டும் என்ன சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் ஹக் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க. சரி ஓகேப்பா நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். இல்லைப்பா நான் இருக்க சொல்கிறாங்க. இல்லைப்பா நீ கிளம்பு வீட்டுக்கு ஓகேவா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக இவங்க 2 பேர் காரில் வந்துட்டு இருக்காங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்கு அந்த பேபி எவ்வளோ அழகாக இருக்குல்ல சொல்கிறாங்க. ஆமாண்டா ரொம்ப க்யூட்டாக தான் இருக்குது சொல்கிறாங்க. பேபி பிறந்தா அப்படி தான் இருக்குமோ சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. ஜிமினுக்கு ஒரு மாதிரி பேபி பார்த்துட்டு ரொம்ப ஆசையாகவே இருக்குது. அப்படியே அதை நினச்சிட்டே இருக்காரு. ரொம்ப க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்க் பார்க்குறதுக்கு என்ன ஆச்சுட்டமா சொல்லிட்டாங்க. ஒன்றும் இல்லை சொல்லிட்டாங்க. ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜங்க் கிளாஸில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சொல்லிட்டாங்க. ஜிமின் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளில வராங்க. இந்த பக்கம் ஜங்க் தூங்கலாம் சொல்லிட்டு அவர் வந்துட்டு வேறு ரூமில் போய்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துருப்பாரு. படுக்கலாமா சொல்லிட்டு பார்க்குறாங்க. இப்போ ஜங்க் திரும்பி பார்க்குறாங்க. ஜிமின் அப்படி ஒரு ஹார்ட்டாக ஒரு ட்ரெஸ் போட்டிருக்காரு. ஜிமினுக்கு ஜங்க் ஒரு மாதிரி என்னன்ற மாதிரி பார்க்குறாங்க. அதே சொல்லிக்கிட்டே வராங்க. என்னடா மாஸ்டர் அவருக்கு ஷாக்கிங்காக இருக்காரு. ஜிமின் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. ஜங்க் அது வந்துட்டு சொல்கிறாங்க. சொல்லுடா என்ன வேணும் சொல்கிறாங்க. எனக்கும் க்யூட்டாக அதே மாதிரி ஒரு பேபி வேணும் சொல்கிறாங்க. அதை நம்மளுக்கு வரும்டா பொறுமையாக சொல்கிறாங்க. இல்லை எனக்கு தோணுது ஒருவேளை நான் தான் தலை இருக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லை நம்ம நல்லா தானே இருக்கோம் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதே மாதிரி பேபி வேணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் க்யூட்டாக போய்ட்டு நம்ம ஜங்க் கிட்ட போய் அது ஃப்ளட் பண்ணுறதா சர்வீஸ் பண்ணுறா அப்படி தெரியல. க்யூட்டாக ஒரு பஞ்ச கூட குழந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜங்க் பார்க்குறோம். என்னடா பேசுகிறது வரும்டா வரும்போது வரும் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு அதை பார்த்துருந்து ஆசையாக இருக்குது. எனக்கு அப்படியே உங்களை மாதிரி கிட்ட உங்களை மாதிரி குழந்தை வந்து வேணும் அப்படி சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கு அதே மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி ஜிமின் தான் ஜங்க் ரொம்ப க்ளோஸாக போகிறாங்க. ஜங்க் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இப்போவே சொல்கிறோம் எனக்கு இப்போ நம்ம ட்ரை பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜிமின் பார்க்குறாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. அப்படி ஹேண்டில் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் அப்படி சொல்லி ஜிமின் சொல்கிறாங்க. சரி ஓகே ஏன் பேபி ஹாஸ்பிட்டல் நான் எதனால கொடுப்பா சொல்லிட்டு அவரும் ரொம்ப ஹாப்பி அப்படி இந்த மாதிரி இருக்காங்க. ஜிமின் அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எனக்கு பேபி வரும்ல கண்டிப்பாடா சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா ஜிமின் கொஞ்சம் முன்னாடி எதிர்பார்த்துருப்பாங்க இவ்வளோ மந்த்ஸ் போயிடுச்சு சொல்லிட்டு. ஆனால் இல்லை சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. பேபி பார்த்துருக்கு இன்னும் ஆசை வருது. இப்போ நம்ம ஜங்கு ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போ எவ்ரிடே ஜிமின் ஜங்கு இப்படி இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. நம்ம ஜிமின் ரொம்ப ஹாப்பியாக ஜங்கு கூட இருக்காங்க. இப்போ அப்படி 2 months ஆஃப்டர் தானே நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அவருக்கு.
நம்ம ஜங்க் பார்க்குறாங்க. சரி ஓகே என்ன வழக்கம் போல் ஒயின் வீட்டுக்கு போயிடுவா சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க போ ஒயின் வீட்டுக்கு போயிட்டு பேபி கொஞ்சம் அப்புறம் டைம் போயிடும் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜங்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்கும் சரி ஆஃபீஸ் கிளம்புவா போயிட்டு வாங்க சொல்கிறாங்க. அவர் போயிடாரு இந்த பக்கம் ஜிம்மி வராங்க ஒயின் வீட்டுக்கு. எப்பவும் போல் ஒயினா அவங்க பேபி வந்துட்டு இருக்காங்க. நம்ம டே வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க அவர் ஒர்க்குக்கு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. அக்கா சொல்கிறாங்க சொல்லடா ஜிம்மின்னு சொல்கிறாங்க. உன்ட்டு ஒன்று கேட்கணும் சொல்கிறாங்க. சொல்லடா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மின் போயிட்டு ஒயோட காதை ஒன்று கேட்குறாங்க. என்னடா சொல்கிறது ஆமாம் எனக்கு நர்வஸாக இருக்கு எடுத்து பார்க்குறது சொல்கிறாங்க. அவ்வளோதானே நான் ஒரு டாக்டர் உன்னோட அக்கா உனக்கு என்ன கஷ்டங்க வா நான் வந்து செக் பண்ணுறேன் சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சார் நீ வாடா சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு வந்து ஒரு டெஸ்ட் எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் கிட்ட இருக்குது நம்ம ஏன்டா கொடுக்குற இதுக்கு இதெல்லாம் செக் பண்ணிக்கோ சொல்லிட்டு ஜிம்முக்கு நர்வஸ் இருக்குங்க வா நானே செக் பண்ணுறேன் சொல்லிட்டு அவரு செக் பண்ணுறா. ஜிம்முக்கு அப்படி பயம் வந்துட்டு டக்குனு மயனை போய்ட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது ஒரு இல்லைனா சொல்கிறாங்க. ஐயோ இருக்குண்டா ஏன்டா சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. என் ஜிம்முக்கு குழந்தைனா அவ்வளோ பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஜங்குக்கா மாதிரி வேணும்னு ஆசையாக இருக்குது சொல்கிறாங்க. சரி ஓகே ஒன்றும் இல்லைங்க பாரு பயப்பட ரிலாக்ஸாக இருக்கு சொல்லிட்டு அவளும் அந்த டெஸ்ட் அவள் தான் பண்ணுறா பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பாசிட்டிவாக இருக்குது இங்கே பாரு சொல்கிறாங்க. எனக்கு பயமாக இருக்குது இங்கே பாருடா நான் ஆன்ட்டி ஆக போகிறேன் சொல்கிறாங்க. நீ ஆன்ட்டி ஆக போகிறேன் ஆமாடா நான் அத்தையாக போகிறேன்டா ரீசன் நீ அங்கே பாரு சொல்கிறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா அப்படி பாசிட்டிவாக இருக்குது. ஜிம்முக்கு செம ஹாப்பி இருக்குது. அக்கா இது உண்மை தானே உண்மை தான்டா ஏன்டா நீ இவ்வளோலாம் யோசிச்சியானா சொல்கிறாங்க. ஆமாம் நான் பயந்துட்டேன் எனக்கு ஏன் ரொம்ப ரொம்ப லேட் ஆகுது சொல்லிட்டு அப்போல்லாம் இல்லைடா சம்டைம்ஸ் அப்படி இருக்கும் ஓகே ஒன்றும் இல்லை சொல்கிறாங்க. ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. இப்போ உண்மையாக சொல்கிறாங்க. உண்மையாகவே உங்கள் ஸ்டமக்கில் ஒரு குட்டி பாப்பா வந்துருச்சு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நான் பயந்துட்டு இந்த 1 வீக் அப்படிலாம் ஃபீலிங்ஸாக இருந்துச்சா ஒரு மாதிரி இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சு. நான் பயந்துட்டு இந்த ப்ரே பண்ணிகிட்டே நான் சொல்கிறாங்க. என்ன பார்க்குறேன் அப்படி என்று சொல்லியிருக்கலாம் சொல்கிறாங்க. அதை நான் பயந்தேன் சரி கொஞ்சம் டேஸ் போட்டுன்னு சொல்லிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்கக்கா நான் எப்படி ஜங்கிட்ட சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்டா நீனும் அவனும் ஒருத்தர் அப்படின்னா ஒரு ஈருடல் ஓர் உயிர் இருக்கிறவங்க அப்படி இருக்கும்போது என்ன சொல்கிறதுக்கு யோசிக்கிறா சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி சொல்லணும் தெரியல ரொம்ப அழகாக சொல்லணும்க்கா சொல்கிறாங்க. சரி ஓகே நீ வந்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க என்னால் இப்போ ஹெல்ப் பண்ண முடியாதுடா ஏன்னா சொல்கிறாங்க எனக்கு புரியுதாக்கா நீ இரு நானே பார்த்துக்கலாம் ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே பத்திரம் போக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஜிம்மின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ ஜிம்மின் அவரே யோசிக்கிறேன் நம்ம எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் ஒரு மேக்னெட் ஒன்று இருக்கும். இப்படியாக்கா ஒரு 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 சின்னதாக ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும். ஆனால் அது மேக்னெட்டில் பண்ணது தான். அதில் ஒரு 2 ஸ்டோன் வந்துட்டு நம்ம ஜங்கு வந்துட்டு செட் பண்ணி வச்சிருப்பாரு. அது ஜிம்மினும் அவர் இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டோனால் செஞ்சு வச்சிருப்பாரு அழகாக ஒட்டி வச்சிருப்பாரு. அதை பார்க்குறாங்க. இதில் சிம்பிளாகவே சொல்லிடலாம். இதில் அப்படியே குட்டியாக ஒரு பாசனம் வந்து எப்படி இருக்குமோ அப்படி நம்ம 2 பேருக்குள்ள நடுவில் ஒரு பாசனம் வந்து எப்படி இருக்கும் அப்படி செட் பண்ணணும் சொல்லிட்டு ஜிம்மினும் அதே மாதிரி செட் பண்ணுறாங்க. ஃபைனல் அது அழகாக செட் ஆகிடுது. பார்க்குறாங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பாசனம் இருக்க மாதிரி இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க இது ஓகே சொல்லிட்டு இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக அழகாக ஃப்ளவர்ஸ் சொல்லிட்டு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு குட்டி பாட்டிலில் கூட 2 கப்பல்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். அதில் ஒரு குட்டி பொம்மை வந்து நம்ம ஜிம்மில் சென்டரில் வைக்கிறாங்க. அழகாக ஆட் பண்ணி வைக்கிறாரு. ரொம்ப அழகாக இருக்குது. ஏன்னா ஜங்க் வாங்கி கொடுத்த கிஃப்ட்டை வந்து ரீக்ரியேட் பண்ணுறாரு. ஒரு அழகாக ஒரு குட்டி பேபி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த டே ஃபுல்லாமே ஜங்கு ஃபோன் பண்ணவே இல்லை. ஜங்கு கார் வந்திருக்காங்க. என்னாச்சு என் பேபிக்கு ஏன் எனக்கு அவன் ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தானே இருந்தா என்னாச்சு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே வந்துட்டு இருக்காரு. இப்போ ஃபைனல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டில் வந்து பார்த்தா வீடு ஃபுல்லாமே லைட்டை விட ஆஃப் ஆயிருக்கு. ஜங்க் பார்க்குறேன் என்னாச்சு அவன் ஓகே தானே சார் ஜங்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே வராங்க. பயம் வந்துட்டு இருக்கு ஒரு உடம்பு எதுவும் சரியில்லை சொல்லிட்டு மேலே ஓடி வராங்க. ஓடி வந்து பார்த்தா பெட்ரூம் லைட் மட்டும் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தாக்கா அவங்க நார்மல் லைட்டாக எரியாமல் ஒரு கலர் லைட்டு டிம் லைட்டாக எரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஜங்கு ஓப்பன் பண்ணுறாங்க. ஜிமின் அப்புறம் ஓப்பன் டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு ஜிமினை காணும். ஜிமின் எங்கேம்மா இருக்கா சொல்லிட்டு இப்போ கூப்பிட்றாங்க. இப்போ ஜிம் பேட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜங்க் தான் ஜிமின் அப்படி சொல்லிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் பக்கம் போகிறான்ட்டு திரும்புறாங்க. இப்போ ஜிமின் டக்குன்னு ஜங்கு பேக் பண்ணுறாங்க. ஜங்குக்கு ஒரு மாதிரி எடுத்து ஜிமின் என்னது என்ன விளையாட்டு எதுவும் சொல்கிறாங்க. அதை சொல்கிறாங்க நீ ஓகே இது நல்லா தானே இருக்கா சொல்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கா சொல்கிறாங்க. அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜிமின் எதுவும் சொல்லாமல் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் அந்த ரூமை கொஞ்சம் சுற்றி பாருங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்குக்கு என்ன சுற்றி பார்க்குறாங்க. அந்த டிம் லைட்டில் அழகாக அங்கங்கே குட்டி குட்டியாக அந்த பலூன்ஸாக கட்டிச்சு அழகாக வச்சிருக்காரு. அப்போ பார்க்கும்போது ஒரு இடத்துல ரொம்ப அழகாக ஒரு ஹார்டின் வச்சு மேக் பண்ணி அந்த பலூனாலே மேக் பண்ணியிருக்கு. நடுவில் தான் அந்த சென்டரில் தான் அந்த மேக்னெட்டான செஞ்சுருப்பாங்க இல்லையா அந்த ஒரு இது இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது. அதை பார்க்குறாங்க. ஜங்கு நல்லா டீப்பாக பார்க்குறாங்க. பார்த்தா 2 பேர் எப்போவுமே இவங்க 2 பேர் இருக்க மாதிரி தான் இருக்கும். அதில் நடுவில் பார்த்தா சின்னதாக சென்டராக ஒரு குட்டி பாசனம் வர மாதிரி ஒரு இதில் போட்டு வச்சிருக்காரு. சிம்பிள் அப்படி காமிச்சிருக்காங்க. பார்த்தது கண்டுபிடிக்கிற மாதிரி தான். இப்போ ஜங்க் பார்க்குறாங்க. அவருக்கு அது கூட ஷாக் ஆகிடுது. ஜிமின் இது சொல்கிறாங்க. அது ஜங்கா சொல்கிறாங்க. ஜங்கு ஒரு மாதிரி இருக்குது. இது உண்மையாகவே சொல்கிறாங்க. ஆமாம் அது உண்மை தான் சொல்கிறாங்க. ஜங்கு அப்படியே ஜிமின் வந்து முன்னாடி இருக்கவே இல்லை. அப்படியே அவருக்கு ஹக் பண்ண மாதிரியே அவரோட ஹேண்ட் அப்படி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஒரு மாதிரி நிச்சயமாக வா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போது ஜங்கு அப்படி ஜிமின் ஹேண்ட் எடுத்து அப்படி கிஸ் பண்ணிட்டு இப்போ தான் ஜிமின் முன்னாடி வராங்க. ஜிமின் கண்ணில் பார்த்து அப்படியே ஹாப்பியாக அழகாக போட்டியாஸ் ஜங்க் பார்க்குறாங்க. இது எப்போ சொல்லி கேட்குறாங்க. எனக்கு பயமாக இருந்துச்சா 1 வீக்காக அப்படி தோணுச்சு. பயம் வந்துச்சு. இன்றைக்கி தான் ஒயினாக்கா வீட்டுக்கு போனால் கேட்டேன் எப்படி செக் பண்ண சொல்லிட்டு அவங்களும் செக் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க பாசிட்டிவ்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு தெரியுமா. நான் பயந்துட்டா சொல்லிட்டாங்க. இது ஏன் ஏன்ட்டு சொல்ல சொல்லிட்டாங்க. இல்லை நான் உங்ககிட்ட சொல்லி ஒரு வேலை இல்லாமல் போயிடுச்சுன்னா அப்புறம் உங்களை ஏமாத்துற மாதிரி அடிவில் நீங்கள் ஹார்ட் ஆகிருவீங்களா சொல்லிட்டாங்க. அச்சு நான் அப்பெல்லாம் ஹார்ட் ஆக மாட்டேன் சொல்லிட்டாங்க. இல்லை எனக்கு பயமாக இருந்துச்சு அதனால தான் நானே உங்களுக்கு ஆசையை காட்டி அப்புறம் இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அதுக்காக தான் ஒரு இருந்தால் பாசிட்டிவ் உங்களுக்கு சொல்லலாம் இல்லைனாக்கா நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம்ல அப்படி சொல்லி நினச்சேன். நான் அப்படி நினச்சேன்னா சொல்லிட்டாங்க. ஜங்க் பார்க்குறாங்க. என்னோட ஆசைன்றது உன்னோட ஆசை ஓகேவா. நான் பேபிக்கு ஆசைப்பட்டதோட நீ தான் அதிகமாக ஆசைப்பட்டேன். நான் ஜஸ்ட் ஒன்று கேட்டேன் நம்மளுக்கு எப்போ வரும்னு சொல்லிட்டு நீ தான் அதுக்கப்புறம் நிறைய யோசிச்சேன்.
எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. சீக்கிரம் பேபி வந்தால் நீ ஹாப்பியாக இருக்குன்னு நினச்சி அதே மாதிரி சொல்லிட்டாங்க. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற எனக்கு ஒரு குட்டி சங்கா வரப்போகிறாங்க சொல்லிட்டாங்க. ஓ நீ குட்டி சங்கான முடிவு பண்ணிட்டியா? ஆமாம் எனக்கு குட்டி சங்கா தான் வேணும் அப்படி சொல்லிட்டாங்க. சங்கா ஹாப்பியாக இருக்க ஒரு விஷயம் மாதிரியே அதே மாதிரி கிடைக்கிட்டு ஓகேவா? நான் காட்கிட்ட கண்டிப்பாக ப்ரே பண்ணிப்பேன். என்னோட ஜிமின் என்னோட உயிர் அவன் என்ன ஆசைப்படுறானோ அப்படி கிடைக்குன்னு சொல்லிட்டு ஜங்கா ஹக் பிடிக்கிறாங்க ஜிமினை. ஐ லவ் யூ சொல்லிட்டாங்க. ஐ லவ் யூ டூ சொல்லிட்டு ஹக் பிடிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதோட இந்த ஸ்டோரியை ஹாப்பி எண்ட் பண்ணுறவங்க பிடிச்சிக்க நம்பர் ஓகேவாடா? ஏன்னா நம்ம மார்னிங் ரெக்கார்ட் பண்ணது அப்புறம் வந்து எனக்கு ஆல்ரெடி கோல்டு அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குடா. எப்படி வாய்ஸ் வந்துச்சுன்னா தெரியாது ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய் டேக் கேர் எவ்ரிவன்.